கடந்த சில வாரங்கள் நம்ம இந்த செய்தியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை உண்டானது. தேவன் தம்முடைய பெரிதான கிருபையினால மீண்டுமாக நாம் கூடி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய நாமம் எப்பொழுதும் மகிமைப்படுவதாக. நம்ம தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சிஸ்டர் சசிகலா ஜெபம் பண்ணலாமா? மகா உன்னதங்களில் வாசமா இருக்கிறீங்க நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தகப்பனே, ஏதோ சிறிது நாட்களுக்கு பின்பாக மீண்டும் தகப்பனே உங்களுடைய செய்திகளை நாங்கள் பரிமாறிக்கொள்ள உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. என் தகப்பனே, அந்த மகனோடு வல்லமன் கரம் இருந்ததுக்காக உமக்கு நன்றி. அந்த மகனை காப்பாற்றி கொடுத்த தெய்வருக்காக உமக்கு நன்றி. என் தகப்பனே, உடைய இறக்க முடிய கிருபை பெரியது சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி. இதோ அந்த மகனின் மறைத்து ஆவியனார் தாமே அந்த மகன் மூலமா பலப்பட்டு என் தகப்பனே உங்களுடைய செய்திகள் நாங்கள் கேட்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. தடைகள் யாவற்றையும் நீர் அகற்றி போட்டு நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களா விழிப்போடு சோர்ந்து போகாமல் உங்களுடைய செய்திகளை கேட்கறதற்கு நாங்கள் எப்போதும் ஆயத்தமா இருக்க ஆவியனார் தாமே எங்களை பலப்படுத்தி காத்தரல வேண்டுமாய் இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பரம தந்தையே, ஆமென். Amen. Thank you. God bless you. ஆண்டவருடைய நாமமே மகிமைப்படட்டும். என்னுடைய மனைவி என்னுடைய தங்கை ராகே மிகப்பெரிய விபத்து. அவள் பிழைப்பது கடினம் என்கிற நிலையான ஒரு விபத்துக்குள்ளாக இருந்தாங்க. இந்த வெள்ளிக்கிழமை தான் அவங்க டிஸ்சார்ஜ் ஆனாங்க. அவங்க சரீரம் சரியாகிவிட்டது என்கிற கொஞ்ச நம்பிக்கை உண்டான பொழுது நான் இங்க புறப்பட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த ஊழியத்தை தொடர வேண்டும், இனியும் அங்கே உட்கார்ந்தா இன்னொரு வாரம் அது தாமதமாகும் என்பதனால நாங்கள் புறப்பட்டு வந்து விட்டோம். நான் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் எங்கேயும் ஜெப விண்ணப்பம் அனுப்பல. ஆனா இந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது என்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் சகோதரி ரோசாலன் இடத்துல பகிர்ந்து கொண்டேன். அது எல்லா இடத்துலயும் போய் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கப்படுகிறதை நான் கேள்விப்பட்டேன். அதற்காக கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். விசுவாச பிள்ளைகள் இப்படியாக ஒருவரை ஒருவர் தாங்குவதற்கான பிரயாசத்தில் ஈடுபடுவதை கேட்கும் பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஜபத்தை ஏறெடுக்கும் போது எப்படிப்பட்ட ஜபம் ஏறெடுக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியாது. பொதுவாக இந்த ஜூம் மீட்டிங்ல சபைகளில ஜபம் செய்யும் பொழுது எப்படி ஜெபிக்கப்படும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்பவர்களை ஆண்டவரே நீர் காக்க வேண்டும் என்ற ஜெபம் ஏறெடுக்கப்படுவதை நான் கேட்டிருக்கிறேன். நான் வித்தியாசமாக ஜெபித்தேன். நான் ஜெபித்தது மாத்திரமல்ல, மரண படுக்கையில் இருந்த அந்த மகளையும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்துக்குள்ளாக வழி நடத்துவதற்கான பிரயாசத்தை எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவங்கள விபத்தாகி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரத்துல சேர்த்திருந்தாங்க. நான் போறதுக்குள்ள குடும்பத்தார் அவர்களை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றியிருந்தார்கள் தேனியில. நான் அதாவது இந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லுவதற்காக இதனை சொல்லுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. தேனி மருத்துவமனைக்கு மாற்றியிருந்தாங்க. ஆபரேஷன் என்று சொன்னார்கள். காலையில ஆபரேஷனுக்காக போகும் பொழுது மருத்துவர் அழைத்து அவர்கள் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆபரேஷன் செய்வது கடினம், நாங்க எங்க வச்சு ஆபரேஷன் செய்தா அவங்க மரித்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க மதுரைக்கு கொண்டு போக அங்க கொஞ்சம் வசதிகள் இருக்கிறது, நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். நான் சரி போய் போல என்னதான் நிலையில இருக்கு இப்படி சொல்றாருன்னு சொல்றாங்க. நான் டாக்டர்கிட்ட பேசல, குடும்பத்தார் சொன்ன செய்தி தான். போய் பார்த்தேன், அவருடைய ஆக்சிஜன் லெவல் 30ல இருந்தது. அவருடைய சரீர நிலையம் மனநிலையெல்லாம் பார்த்த உடனே ஓஹோ, இந்த விபத்து மரணத்துக்கு ஏதுவாக நேர்ந்திருக்கிறது என்பதை என்னால உணர முடிந்தது. நான் உடனே அந்த மகளுக்கு ஒரு 2 நிமிடம் வேத பாடம் நடத்தினேன். ராகேல், நீ 1 மணி நேரம் உயிரோடு இருக்கலாம், இல்ல இன்னொரு 4 மணி நேரம் உயிரோடு இருக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம்,
இல்ல ஆண்டவர் அனுக்கிரகம் செய்து நீ 1 மாதம் இருக்கலாம், இல்ல 1 வருடம், இல்ல 10 வருடம் இருக்கலாம். நமக்கு தெரியாது. மரணம் என்பது உனக்கு மாத்திரமல்ல, இந்த விபத்துக்குள்ளான உனக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் தெரியாது. பேசிக்கொண்டு இருக்கிற நான் அடுத்த நிமிடம் மரித்து விடலாம். இதுதான் உலகத்தினுடைய நீதி. ஆனா ஒன்று நம்ம உறுதிப்படுத்திக் கொண்டவராக, நம்ம மரிக்கும் பொழுது தேவனோடு இருக்கிறோமா என்பதை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை உனக்கு மரணம் நேரிடுமானால், கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச நேரத்துல நீ எதெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி நீ ஆண்டவரோட ஒப்புரவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ சொல்லிரு. ஆண்டவரிடத்துல மன்றாடு. ஒருவேளை ஆண்டவர் உன் மீது இரக்கம் காராட்டலாம். ஆனால் நீ மரணத்துக்கு ஏதுவாக இப்பொழுது இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே என்று அவரிடத்துல சொன்னேன். அது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான். ஒரு மரண படுக்கையில் இருக்கிறவங்கள போய் நீ மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறாய் என்று சொல்வது கடுமையான வார்த்தை தான். ஆனால் அது நிஜமும் கூட. கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாய்ப்புள்ள தேவனோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி ஒரு 2 நிமிடம் வேதப்பாடம் சொல்லி கொடுத்துட்டு நீ இப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என்னதோ அதை செய்யும். நான் என்னுடைய நாசியிலிருந்து சுவாசம் பிரியுமானால், ஆண்டவரே நான் உம்முடைய மகளாக பிரிய வேண்டும், பரலோகத்துக்கு ஏதுவாக பிரிய வேண்டும். நான் என்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இல்ல ஆண்டவரே, நீர் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களை கொடுப்பீரானால் அந்த நாட்களிலே நான் உமக்கு பிரியமானவராக வாழுவேன் என்கிற அறிதல் உம்மிடத்தில் இருந்தால், நீர் தெரிந்திருந்தால் எனக்கு ஜீவனை கொடும் என்று நீ கேள். வேற ஒன்னையும் யோசிக்காத, உன் குடும்பத்தை யோசிக்காத, உனக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை யோசிக்காத, உன் பாவங்கள் எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கையிடு, ஒப்பிடு அப்படின்னு ஜெபம்னு சொல்லி நான் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு கடந்து விட்டேன். எனக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. 2 நாள் ஆச்சு அவளை பார்க்கிறதுக்கு. நாங்க சரி இது எப்படி நாள் எடுக்கும், நம்ம ஊருக்கு போவோம் எப்படி நினைச்சிருந்தோம். ஊருக்கு போவோம், போய் நம்ம ஊழியத்தை பார்ப்போம், இந்த காரியங்கள் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க புறப்படும் பொழுது எமிலாட்ட சொல்லி கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாயா அப்படின்னு சொன்னேன். சில காரியங்களை அங்க பார்க்க சொன்னேன். யாருமேங்கிறது சரியான தகவல் எனக்கு வரல. அதனால நீ உள்ள போய் எல்லா டாக்டரையும் நர்ஸையும் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி நான் அதை அனுப்பி விட்டேன். நான் விசாரிச்சுட்டு வந்த பொழுது அவள் மிக ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்பதை நான் அறிய முடிந்தது. சரி, நாங்க திரும்பி ஊருக்கு போய் அங்கேயே போயிட்டோம். சரி பார்ப்போம், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது நம்ம விட்டுட்டு போக கூடாது, கொஞ்சமாவது முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் 1 நாள் கழித்து அவளை நான் சந்திக்க போனேன். ஏன் சந்திக்க போனேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இன்னொரு மனைவியுடைய இன்னொரு தங்கச்சியுடைய கணவன் டாக்டர் ரொம்ப கவலை மிக கடினம் என்று சொல்லுவதாக, அதாவது அவரு என்னோட சொன்ன விதத்தை பார்க்கும்போது அவள் மரித்து விடுவாள் என்கிற ஒரு எக்ஸ்பிரஷனோட அவர் சொல்றதை நான் பார்த்தேன். அப்ப என் மகிட்ட சொன்னேன், என் மக, அப்பா நீங்க உடனே போய் சித்திய பாருங்க, நீங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, சித்திய பலப்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, நான் போய் அந்த பிள்ளைகிட்ட நான் பேசுறதுக்கு பிரயாசப்பட்ட பொழுது அவள் எனக்கு போதனை பண்ணினான். மாமா, நான் இப்படி எல்லாம் ஜெபம் பண்றேன், தாவீது பாவம் செய்தவன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கல அந்த மாமா, பிற ஒரு தீர்க்கதரிசி மூலமா தான் சொல்லி கொடுத்தாரு. அதே போல எனக்கும் சொல்லித்தாங்க, ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒன்னொன்னா சொல்றாங்க. மாமா, நான் ஒப்புரவாகிட்டு இருக்கேன், நீங்க சொன்ன ஜெபத்துல உறுதியா இருக்கிறேன், நான் தைரியமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்ட பொழுது 2 நிமிட ஊழியம். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது, அதை ஏற்றுக்கொள்கிற இடத்துல அது எவ்வளவு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மரண படுக்கையில கூட கொடுக்கும் அப்படிங்கறது அந்த மகளிடத்துல என்னால பார்க்க முடிந்தது. அவருடைய வார்த்தை வீணாய் திரும்பாது என்று வேதம் சொல்கிறார். அது கிரகிக்கிற இடத்துல, ஏற்றுக்கொள்கிற இடத்துல அது எவ்வளவு வல்லமையாக இருக்கும் என்பதை என்னால பார்க்க முடிந்தது. நானே கொஞ்சம் கலங்கிட்டேன். ஏன் கலங்கிட்டேன்னா, நான் போதிச்சுட்டேன் ஆண்டவரே, ஆனா இந்த சூழலை எனக்கு உண்டாகுமானா நான் இப்படி இருப்பேனா, இந்த விசுவாச அறிக்கை என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மறுபடியும் ஒரு ஜெபம் செய்துட்டு நாங்க வந்துட்டேன். ஆபரேஷனுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி எங்க மாமா வர சொல்லுங்க அப்படின்ட்டா. என்னன்னு போனா எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆபரேஷனுக்கு இன்னும் 2வது ஆபரேஷன். அது போகும் பொழுது அவர் மனதில் எந்த கலக்கும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, அவளை பார்க்க போகிறவர்கள், நான் மறுபடியும் சொன்னது சொல்றேன், பார்க்க போனவர்கள் என்ன சொன்னாங்க, 1 கோடி ரூபாய் இருந்தாலும் உங்களை நான் காப்பாற்றி விடுவோம் அப்படின்னு சொன்னதாகவும், அதனால அவள் சந்தோஷப்பட்டதாகவும், சில இடத்தில் விசாரிக்கும் பொழுது இந்த நிலை அநேக கவலைக்கிடம் என்று சொன்னாலும் ஒரு சிலர் இல்ல காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுகிற செய்தி அவளிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது அவள் சந்தோஷப்பட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அவ டிஸ்சார்ஜ் அந்த ஐசியூல இருந்து வார்டுக்கு வந்த பொழுது அந்த இரவு அங்கே நாங்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. நிறைய காரியங்கள் இடத்துல பேசினார். இதெல்லாம் சொன்னா நான் கடைசி அவர்கிட்ட சொன்னேன், ராகே, நீ மரணத்துக்காக நியமிக்கப்பட்டவள். நீ ஏதோ
தேவன் உன்னை விட்டு விலகி விட்டார், சாத்தான் உன்னை அடித்து விட்டார். இன்னைக்கு ஏன் நீ ஜீவனோட இருக்கிறான், அது ஒரு காரணம். அனைவருடைய இன்ஃபுளுன்ஸ்னால நீ இன்னும் கொஞ்சம் வாழணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை உனக்கு வந்துட்டுமா? அதனால ஆண்டவர் இன்னும் இந்த உலகத்தினுடைய பாட நீ பாரு அப்படின்னு அனுமதித்திருக்கிறார். உன் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார், உன்னை பரலோகத்துக்கு ஏதுவான அங்கீகரித்தார். ஆனா கொஞ்சம் அந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஏன்னா இந்த உலகம் எவ்வளவு கொடூரமானது என்பதை நீ பார்ப்பதற்காக. உனக்கு முன்னால இருக்கிற உன் தகப்பு உனக்கு சோதனையாக இருக்கலாம், உன்னுடைய தாய் இருக்கலாம், நிற்கிற சகோதரிகள் அவருடைய கணவர்மார்கள் உனக்கு சோதனையா இருக்கலாம். அநேகர் உன்னை இழிவாய் பேசலாம், கேவலமாய் பேசலாம், உன்னை தூண்டலாம் மறுபடியும் பாவத்துக்குள்ளாக. இதெல்லாம் நீ மேற்கொண்டே ஆக வேண்டும். இல்லைன்னா நீ ஜெபித்து இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு நான் சொன்னேன். இது அவங்க குடும்பத்தாரத்தில் சொல்லும் போது அவங்க எல்லாம் என் மேல கோவப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. நான் அதை பற்றி எல்லாம் கவலையே படல. இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. இன்னைக்கு இனி ஓட போற ஓட்டம் மிக கடுமையாக உனக்கு இருக்கும் என்று அவளுக்கு சொல்லி சில ஆலோசனைகளை சொல்லி, நீ இப்படி உன்னை மாற்றி அமைத்துக்கொள், இப்படி நீ மாற்றி அமைத்துக் கொண்டால் நீ கிறிஸ்துவோடு லகுவாக ஓடலாம். இல்லை என்று சொன்னால் உலகத்தினுடைய ஆஸ்தியை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நீ கிறிஸ்துவோடு ஓடுகிற ஓட்டம் முன்பை காட்டிலும் இப்பொழுது கடினமாய் இருக்கும் என்று நான் அவளுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபித்து விட்டு இங்க புறப்பட்டு வந்துட்டோம். அவங்க வீடு சேர்ந்துட்டாங்க. ஏன் இந்த விசுவாசிகளாக உங்களிடத்துல சொல்றேன், என்னிடத்துல வேதப்பாட படிக்கிற பிள்ளைகள், இந்த உலகம் நமக்குரியது அல்ல. அதை நம்ம கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம் என்பதை முழுமையாய் நம்புங்கள். இந்த உலகம் நமக்குரியது அல்ல. இதை இழப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான் அவளுக்கு சொன்னேன், ஜோம் பண்ணும்போது உங்க அப்பாவை நினைக்காதோ, உங்க அப்பா உனக்கு அப்பா இல்ல பருவத்துல, உனக்கு எல்லாரும் தகப்பனாய் இருப்பார்கள். உன் தாய் அந்த உறவை நினைக்காத, உன் சகோதரன் நினைக்காத, எதையும் நினைக்காத, எல்லாத்தையும் மறந்துரு, இயேசுவை மாத்திரம் நினை என்று சொன்னேன். அது மரண படுக்கையில் உண்டாக வேண்டியது மாத்திரம் அல்ல. ஆபிரகாமின் சரித்திரத்தை படிக்கிற நீங்கள் நானும் இப்படி ஜீவிய காலம் முழுவதும் இருக்க வேண்டிய ஒன்று என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்க யாருக்காக ஜெபித்தாலும் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அந்த வசனத்தோட கீழே வந்தால் நன்மையானவைகளை கொடுப்பார் என்று இருக்கும். அந்த நன்மையானது என்னது என்று எனக்கு தெரியாதனால் என் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபம் நிச்சயமாக மேன்மையான விடுதலையை தரும், பரலோகத்துக்கு ஏதுவான விடுதலையை தரும். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்தவித தயக்கமும் இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் தேவன் நன்மையானதை மாத்திரம் நமக்கு செய்வார். சரி, நம்ம வேத பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். நான் இந்த ஸ்கிரீனை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரம் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மாத்திரமே எப்பொழுதும் மகிமைப்படட்டும். அவர் மேலோங்க நாம் சிறுக நம்முடைய ஊழியம் இருக்கட்டும். நம் ஆபிரகாமை குறித்து படித்து வருகிறோம். அது நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட மேன்மையான ஜீவியத்தை நம் வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. கடந்த முறை ஆபிரகாமை குறித்து படிக்கும் பொழுது 2 மிக முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். தேவன் யாரை முன்னறிந்து கொள்வார்? எல்லாரையும் அவர் முன்னறிகிறது இல்லை. யாரை முன்னறிந்து கொள்வார்? அவருடைய ஓட்டத்திலே ஓடுவதற்கு தீர்மானிக்கிற பிள்ளைகளை, அவரோடு கூட இசைந்து வாழ்வதற்கு தீர்மானிக்கிற பிள்ளைகளை தேவன் முன்னறிகிறார். அப்படி ஆபிரகாம் முன் அறியப்பட்டான். அவன் அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதை நாம் வேதாகமத்திலே அறிந்து கொண்டோம். தீர்க்க தரிசனாவினுடைய எழுத்துகளின் மூலமாக அந்த உண்மையை நாம் விளங்கி கொண்டோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் அழைக்கப்பட்டது போல தேவனுடைய திருச்சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சபையின் அங்கமாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்கிறதையும் நாம் கடந்த வாரத்திலே அறிந்து கொண்டோம். இந்த வாரம் நம்ம படிக்க போகிற அந்த தலைப்பு, ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கும் பொழுது அவனுக்கு வைக்கப்பட்ட பரீட்சையும் வெற்றியையும் படிக்க போகிறோம். ஒரு சின்ன நட்சல்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய ஜீவியத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு உண்மையாக இருக்க தீர்மானித்த மகன், அந்த மகனை அழைத்து அவனுக்கு பரீட்சை வைக்கிறார். நல்லா புரிச்சுக்கிடுங்க, துன்மார்க்கனுக்கு தேவனுடைய பரீட்சை அல்ல.
தேவனுடைய பரீட்சை தேவனோடு வாழ விரும்புகிறவர்களுக்கு என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அது என்ன பரீட்சை? பரீட்சை அப்படின்னு சொன்னா நீங்க ஈசாக்கை பலியிடுகிறத நினைத்து விடாதீர்கள். அனைவர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு அந்த பரீட்சை மட்டும்தான் வைக்கப்பட்டதாக நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, அவனுக்கு அநேக பரீட்சைகள் வைக்கப்பட்டது. அதுல நம்ம மிக முக்கியமான ஒன்றை பார்க்க போகிறோம். பக்கம் 125. கடந்த வாரம் இந்த குறிப்பை வாசித்து இருக்கிறோம். அதை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. தேவனுடைய அறிவை பாதுகாத்து வந்த அவனுடைய தகப்பன் வீட்டார் கூட அவர்களை சுற்றியுள்ள கவர்ச்சிகரமான தாக்கங்களுக்கு இணங்கி யெகோவாவை விட வேற தேவர்களை சேவித்தனர். எதை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய அறிவை, பரலோகத்தின் தேவனுடைய அறிவை பாதுகாக்கிற ஒரு குடும்பமாக இது காணப்பட்டாலும் அவங்க வேற தேவர்களையும் அவர்களோடு சேர்த்திருந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. தேராகுவின் மகன் ஆபிரகாம் இந்த பரிசுத்த நம்பிக்கையின் சுதந்திரிப்பாளரானார். அவனுக்கு ஆண்டவர் அந்த குடும்பத்தில் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். விக்கிரக வழி ஏன் கொடுக்கிறார்? விக்கிரக வழிபாடு அவனை ஒவ்வொரு பக்கத்திலும் அழைத்தது, ஆனால் வீணாக. விசுவாசமற்றவர்களிடையே விசுவாசம் உள்ளவன், நிலவும் விசுவாச துரோகத்தால் சிதைக்கப்படாதவன், அவன் ஒரு உண்மையான தேவனை வழிபடுவதில் உறுதியாக இருந்தான். இந்த ஆபிரகாமைத்தான் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அழைக்கிறார், அழைக்கிறார், முன்குறிக்கிறார், அவனை நீதிமானாக்குவதற்காக பிரயாசப்படுகிறார், எல்லாம் செய்கிறார். அழைத்து அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை அப்படின்னு சொன்னா, நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது 3வது வாக்கியத்தில் நீங்க வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஒரு ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம் அங்கே இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஆபிரகாமினாலே அவனுடைய செயல்களை பார்த்து அவனை போல இருக்க வேண்டும் என்று விரும்பி அவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வருகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் யாரையெல்லாம் அவனை இந்த தேவனிடத்தில் வழி நடத்துகிறானோ அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னார், பூமியில் வம்சம் எல்லாம் அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவன் மூலமாக யெகோவாவை பூமியின் வம்சம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மேன்மையான ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார், முன்னறிகிறார், முன்குறிக்கிறார். அவனை நீதிமானாக்கவும் பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதே வாக்கு தத்துவத்தை நீங்க ஆதியாகமம் பார்க்க முடியும். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுப்பா, கேக்குது. இதே வாக்கு தத்துவத்தை மறுபடியும் பூமி எல்லாம் இவன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை மறுபடியும் ஆண்டவர் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆதிகாரம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம், 26வது அதிகாரம் 5வது வசனம், 28வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைப்பதற்கு ஒரு பெரிய நோக்கம். அவன் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறானோ, அப்படின்னா யாரையெல்லாம் இந்த நம்பிக்கைக்குள்ளாக இந்த யெகோவா தேவனை வணங்கும்படியாக அவருடைய கோட்பாடுகளின்படி நடப்பதற்கு தீர்மானிக்கும்படியாக யாரையெல்லாம் அவன் கவர்ந்து இருக்கிறானோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, பூமி முழுவதும் அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை வேதம் அங்கே தெளிவாக சொல்லி, இந்த நோக்கம் இது ஆபிரகாம் இடத்தில் உண்டான நோக்கம் அல்ல. அது ஆதி முதல் காணப்படுகிற இந்த விழுகினுடைய சந்ததியில ஆண்டவர் தம்முடைய நாமத்தை பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதே நோக்கம்தான் தேவனுடைய சபைக்கும் கொடுக்கப்படுகிறது. நீங்க மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி, இட்ஸ் an impossible task. தெளிவா சொல்லுது, துன்மார்க்கன் அழிக்கப்படுவான் என்று சொல்லி. ஆனால் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சகல ஜாதியும் சீஷராக்க வேண்டும், எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் நம்ம இடத்துல உண்டாக வேண்டும்.
என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. இதே நீங்க மத்திய 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உரியது. ஆண்டவர் எல்லாரையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு விரும்புகிறார். அதனால எப்போ ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சுவிசேஷம், இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் போய் சேரும். ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ, எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பங்கு பெறுவதற்குரிய வாய்ப்பு என்ன செய்யப்பட வேண்டும்? கொடுக்கப்பட வேண்டும். ஆபிரகாமின் இடத்துல சொன்ன அதே வாக்குத்தத்தம், அதே ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. விசேஷமாக தேவனுடைய திருச்சபையினத்தில் ஆண்டவர் மிக மேன்மையான ஒரு காய் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சொன்ன 3 தூதருடைய செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தில் தெளிவாக இருக்கிறது. பூமியில் வாசம் செய்கிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் நம்ம தேவனை தொடர்பு கொள்ளுகிற அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்குரிய வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அந்த உபதேசத்தை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொன்ன அதே வாக்குத்தத்தம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக் கூடாது. எல்லாரையும் தேவனிடத்துல கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கு. அல்லது எல்லாரையும் தேவனை அறிகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய ஜீவத்தின் மூலமாகவும் என்னுடைய ஜீவத்தின் மூலமாகவும் தேவனை முன்னிலைப்படுத்தி நம்மை பார்க்கிறவர்கள் பரலோகத்தின் தேவனை அறிகிற தூண்டுகிறதுக்கு ஏதுவான சாயல் நம்மிடத்துல உண்டாக வேண்டும். ஆபிரகாம் அந்த தேவனோடு இருக்க தீர்மானித்த பொழுது அப்படிப்பட்ட சாயலை அவரிடத்தில் உண்டாக்குவதற்கு தேவன் தீர்மானித்தார். அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். யாரெல்லாம் அவன் ஆசீர்வதிக்கிறானோ அவர்களெல்லாம் அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதேதான் நம்மிடத்திலும் இருக்கிறது. இதேதான் நம்மிடத்திலும் இருக்கிறது. நீ யோவான் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நமக்கு பாவத்தை மன்னிக்கப்படுவதில்லை. அந்த மன்னிப்புக்கு ஏதுவான ஊழியத்தை நான் செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த பாவத்துக்கு மன்னிப்பை கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பார். ஆபிரகாம் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறானோ, யாரிடத்திலாம் இந்த யெகோவாவின் தேவனை வெளிப்படுத்துகிறானோ, யாரையெல்லாம் இந்த தேவனிடத்தில் வழிநடத்துகிறானோ அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்க யாரெல்லாம் இந்த மன்னிப்புக்குள்ளாக வழிநடத்துகிறோம், யாருடைய கட்டுகளெல்லாம் நீங்கள் அவிழ்க்கிறீர்களோ அவருடைய கட்டுகள் தான் பருவத்தில் அவிழ்க்கப்படும் அப்படின்னு சொன்னா, நான் போய் பாவத்தை மன்னிக்கல, அந்த மன்னிப்பை பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலையை பூமியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்துல இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்று அப்படின்னு சொன்னா, நான் போய் சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு இருக்க முடியாது. என் தேவன் அப்படி அல்ல. என் தேவன் அப்படி அல்ல. என் தேவன் எவ்வளவோ பேரை இழக்க முடியுமோ என்று விரும்புகிறார். ஆபிரகாம் அவருடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது அவன் தன்னுடைய சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரையும் அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணான். அவன் தன்னிடத்தில் 1000க்கும் அதிகமானவர்களை சேர்த்து வைத்திருந்தான். இந்த சத்தியத்துக்கு அவன் கொண்டு வந்திருந்தான். என் நோக்கம் யாரையெல்லாம் வழிநடத்த முடியுமோ அவர்கள் எல்லாம் வழிநடத்த நான் அமைதியாக இருந்தால் அநேகர் ஆக்கினைகளாக தீர்க்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாவம் உங்களுடைய கரத்தில் கேட்கப்படும் என்று சொல்லி அமைதலாக இருக்க முடியாது. நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை முறை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறார்கள், இவர்கள் வெளிப்படுத்தும் அன்பு வித்தியாசமாக இருக்கிறது, இவர்கள் வெளிப்படுத்தும் தாழ்மை வித்தியாசமாக இருக்கிறது என்று உங்களை கூர்ந்து கவனிப்பதற்கு ஏதுவான ஒரு ஜீவியம் நம்மளுக்கு உண்டாக வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. இதைத்தான் அவர் சொன்னாரு, நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிற அவங்களை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கலாம் நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன, நீ போய் யாருக்கெல்லாம் என்ன வெளிப்படுத்துறியோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாரு. அப்ப என் ஜீவியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என்னை பார்க்கிறவன் என் இயேசுவை பார்க்க வேண்டும். அவன் இவர்கள் யார் என்று அறிந்து தேவனோடு உறவாடுவதற்கு வர வேண்டும். அன்று வெளிப்படையாக சொல்றாரு, நீ மன்னிக்கிறவன் நான் மன்னிப்பேன், நீ போய் தான் சொல்லணும். நீ யாரை கட்டுறியோ அவர்கள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருப்பார், நீ போய் தான் சொல்லணும்.
பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்டளிப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்றார். மத்திய சுவிசேஷம் 16:19 வாக்கியம். எனக்கு அது தேவனுடைய பிள்ளைகளே, கால் சாவி நம்ம செய்யணும். சுவிசேஷத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. ஆபிரகாம் அழைத்தது அதற்குத்தான், உங்களை என்னையும் அழைத்தது அதற்குத்தான். இந்த சுவிசேஷத்தை எடுத்துட்டு போய் சகலருக்கு சொல்லி அவர்கள் எல்லாருக்கும், பூமியில் வாசமாயிருக்கிற எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நம்மிடத்துல இருக்கிறது என்பதை ஆபிரகாமின் சரித்திரத்தின் மூலமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தெளிவா இஸ்ரவேலிடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துறார். ஆபிரகாமிட்ட சொன்ன ஒரு வாக்கு தத்தம், ஒரு உபதேசம் அவர் இஸ்ரவேல் இடத்துல வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்துல, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இந்த பூமி முழுவதற்கும் ஒரு தேசத்தை இஸ்ரவேல் ஜாதியை ஆசாரியராக நியமிக்க தேவன் விரும்பினார். அவங்க தோற்று போனாங்க. அந்த சரித்திரம் இப்ப நம்ம பேச முடியாது. அவர்கள் இந்த கனமான பாத்திரத்தை ஆபிரகாமிடத்தின் மூலமாக அவருடைய சந்ததிக்கு கொடுத்த மேன்மையான பாத்திரத்தை, உயர்வான ஒரு வாய்ப்பை அவர்கள் நழுவ விட்டார்கள். மேசியாவை அறியாமல் வைத்திருந்தாலும் அவர்கள் அறியாமல் போனார்கள். இன்னைக்கு அதே வாய்ப்பு தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க ஒரு பார்க்கலாம், ஆண்டவர் ஒரு தேசத்தின் மூலமாக ஒரு தேசத்தையே ஆசாரியராக மாற்றுவதற்கு விரும்பினார். அவர்கள் மூலமாக பூமி முழுவதும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, இந்த தேசம் வரல அப்படின்னு சொன்ன தேசத்தை கைவிட்டுட்டு அந்த வாய்ப்பை சபைக்கு கொடுக்கிறார். சபையும் தேசத்தையும் பிரித்து விடுவார். ஆண்டவர் முதல்ல சபைதான் தேசமா வச்சிருந்தாரு, தேசம்தான் சபையா இருக்கணும்னு விரும்பினாரு. ஆனா சூழ்நிலை போனோடனே ஆண்டவர் இனி பாவத்தின் கொடூரத்தை பார்க்கும் பொழுது தேசம் சபையை ஆளக்கூடாது என்று சொல்லி சபையை நினைச்சு சொன்னா பிரிச்சு எடுப்பாரு. அவங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் அதே வாக்கு தத்துவம். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பழைய பாடு வேற புதிய பாடு வேணா, அதேதாங்க. ஆதாம்ல இருந்து விழுகையின் மனிதனிடத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே வாக்கு தத்துவம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க யாரு அப்படின்னு சொன்னா, நானு அவரு, நான் இவரு, நான் பிசி ஏசி டிசி, பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதி. இந்த மனசு வராத ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. மனசுல வச்சுக்கிடுங்க, பரலோகம் சும்மா அப்படி தூக்கி தர்ற காரியம் அல்ல. முழுமையாய் புடமிடப்படுகிற ஒரு அனுபவம், முழுமையாய் புடமிடப்படுகிற ஒரு அனுபவம். அதுக்காக தேவனுடைய பிள்ளைகளை நான் அதை ரொம்ப பேச விரும்பல. நீங்க யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாக்குறுதி, நீங்கள் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருப்பீர்கள். The same. It has been repeated. அதே காரியம் மீண்டும் சொல்லப்படுகிறது. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு நம்முடைய கையில இருக்கிறது, நமக்கு அது சொந்தமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சரி, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சும்மா கொடுத்துட மாட்டாரு. நீங்க ஊழியக்காரரை சும்மா ஆயிட முடியாது. இன்னைக்கு நினைக்கிறவங்க எல்லாம் ஊழியம் செய்ய நினைக்கிறாங்க. விசுவாசி எல்லாம் ஊழியத்துக்கு போனீங்க விரட்டிட்டு இருக்கிறாங்க. சும்மா எல்லாம் இந்த நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு பேக தூக்கி போட்டு ஊழியத்துக்கு பெற முடியாதுங்க. ஊழியத்தை போறதுக்கு முந்தி ஒரு புடமிடுதல் இருக்கிறது, ஒரு புடமிடுதல் இருக்கிறது. அது ஆபிரகாமின் காணப்படுகிறது, சந்ததியின் இடத்துல காணப்படுகிறது. சரிங்களா? Patriarchs and Prophets பக்கம் 125. அவர் ஆபிரகாமுக்கு அவருடைய சித்தத்தை தெரிவித்தார். அவருடைய நியாய பிரமாணத்தின் மிக முக்கியமான நிபந்தனைகளையும் கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்பட போகிற ரட்சிப்பை பற்றி அவனுக்கு ஒரு தனித்துவமான அறிவை கொடுத்தார். யார? உண்மையா இருந்த ஆபிரகாம். இன்னும் சொல்லணும் அப்படி சொன்னா, விசுவாசம் இல்லாத மத்தியில் விசுவாசமாய் இருந்த ஆபிரகாம்.
விசுவாசத்தை துரோகத்தினால சிதைக்கப்படாத ஆபிரகாம், அந்த ஆபிரகாமை கூட்டிட்டு வந்துதான் சொல்லி கொடுக்கிறார். கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும் ஆண்டவர் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுத் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையாக உட்கார்ந்து நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, ஆதியாகமம் 12:1 என்ன சும்மா அப்படி நடந்துறது இல்ல. கிறிஸ்துவம் அப்படிங்கிறது ஒரு அழைப்பு வந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவம் அல்ல. ஆபிரகாம் எல்லாரும் கெட்டு கிடக்கும் போது அவன் உண்மையான தேவனை, ஒன்றான மெய் தேவனை தொழுது கொள்வதற்கு தீர்மானித்திருந்தான். அவனுக்கு ஆண்டவர் வைக்கிற சோதனை மிக மிக கடினமானது. ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு கட்டளை அங்கே கொடுக்கப்படுகிறது. அவனுடைய தகுதி, இந்த மேன்மையான ஊழியத்தை செய்வதற்கு அவன் தகுதி உடையவனா என்பதை தேவன் பார்க்கிறதுக்கு தீர்மானிக்கிறார். அவன் உண்மையான பிள்ளை, ஒன்றான மெய் தேவனை மாத்திரம் வழங்குவதற்கு தீர்மானித்தான். அவன் விசுவாசம் இல்லாதவர்களிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். விசுவாச துரோகம் செய்யப்படுகிற அந்த நாட்களிலே அதனால சிதைக்கப்படாதபடி பாதுகாக்கப்பட்டான். எல்லா பக்கத்திலும் இருந்து விக்கிரக ஆராதனைக்கு ஏதுவான, மற்ற தேவர்களை தொழுது கொள்வதற்கு ஏதுவான சூழ்நிலை உண்டான பொழுது அந்த 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 சக்தி எல்லாம் அவனுக்கு முன்பாக வீணானதாய் காணப்பட்டது. ஏன் அந்த ஆபிரகாமின் இடத்துல ஆண்டவர் அந்த உன்னதமான பொறுப்பை கொடுக்கல அப்படின்னு சொன்னா, அங்க சோதிக்கப்பட வேண்டும். அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பது அறியப்பட வேண்டும். அவன் போதிக்கப்பட வேண்டும். அவன் உபதேசிக்கப்பட வேண்டும் என்பது தேவன் தெளிவாய் சொல்றார். எனக்கு அருமையான பிள்ளைகளை, கிறிஸ்துவினுடைய சமூகத்துல வந்த உடனே நீங்க பிரசங்கியார் ஆகணும்னு நினைக்காதீங்க. நீங்க அனைவரும் அப்படிதான் இருக்கிறோம். முதல்ல அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள படியுங்கள். தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு படியுங்கள். அவன் எப்படி வழிநடத்துவார் என்பதை அறிந்து கொள்வதற்கு படியுங்கள். அன்று சொல்லி தருவேங்கிறாரு. அவரும் அப்படிதான் பக்குவப்படுத்திருக்கிறாரு. அப்ப என்ன அப்படிதான் செய்வாரு? நம்ம படிக்கும் போது இன்னும் அது தெளிவாக விளங்கும். பக்கம் 126. பரிசுத்த பிரமாணங்களின் காப்பாளராக அவருடைய முக்கியமான வேலைக்கு தேவன் அவனை தகுதி பெற செய்யும்படி ஆபிரகாம் அவனுடைய ஆரம்ப கால வாழ்க்கையின் தொடர்பில் இருந்து கண்டிப்பாய் பிரிக்கப்பட வேண்டும். தகுதிப்படுத்துவதற்கு யார? விசுவாசம் இல்லாதவர்கள் மத்தியிலே விசுவாசமாய் இருந்தவனை, விசுவாச துரோகத்தினால சேதப்படாமல் இருந்தவனை, எவ்வளவு அருவருப்புகளும் சுத்தி இருந்து அவனை அதற்குள் இழுக்கும்படியாக தூண்டிய பொழுது அதை விட்டு விலகி இருந்தவனை ஆண்டவர் தகுதிப்படுத்த வேண்டியது இருக்கிறதா? எனக்கு பிள்ளைகளை, அந்த தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டியது சும்மா இல்லை. இலகுவாய் வந்து விடாது. அந்த தகுதியை பெறாமல் நான் எல்லாம் பிரசங்கர மாறினதுனால தான் ஊழியம் சீரழிந்து கிடக்கிறது. அந்த தகுதிக்கான பிரயாசமே இல்லாமல் நம்ம எல்லாம் பிரசங்கிக்கிற ஆர்வத்தில் போனதுனால யார் ஜீவியம் மாறாமல் போனது. உறவினர் மற்றும் நண்பர்களின் செல்வாக்கானது தேவன் அவருடைய ஊழியருக்கு கொடுக்க விரும்பும் பயிற்சியில் குறுக்கிடலாம். என்ன சொல்றாரு சொன்னா, குடும்பத்தை விட்டு எல்லாம் பிரிஞ்சு வாங்குற, தேசத்தை விட்டு உங்க குடும்பத்தை விட்டு உங்க உறவு விட்டு எல்லாரும் விட்டு நீ வாப்பா நான் காட்டுற தேசத்துக்கு நீ வாங்குறாரு. எதுக்கு வர வைக்கிறாருன்னா அவனை தகுதிப்படுத்துவதற்கு அவைகள்லாம் தடையாக இருக்கலாம். ஒரு விசேஷமான வகையில் இப்போது ஆபிரகாம் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். யாரெல்லாம் என்னை இந்த கனமான ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய போதனை அவர்களுக்கு நடத்தப்படுகிறது. ஒரு பெரிய சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அவருடைய குணம் பக்குவப்படுத்தப்படுகிறது. அவர்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் இவர்கள் வித்தியாசமானவர்கள், இவர்கள் அல்லவா தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் எந்த தேவனை ஆராதிக்கின்ற அறியும்படியும் அவருடைய வாழ்க்கை பக்குவப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. அவன் அந்நியர்கள் மத்தியில் கண்டிப்பாய் வசிக்க வேண்டும். உலகம் முழுவதிலும் இருந்து வேறுபட்டு அவனுடைய குணம் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். யாருக்கு? பிரமாணத்தின் பாதுகாவலராய் இருப்பவர்கள், பிரமாணத்தை உலகத்தின் முன்பாக கொண்டு போக பிரயாசப்பட விரும்புகிறவர்கள்,
ஆண்டவருடைய குணத்தை வெளிப்படுத்தி எல்லோருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க அப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்தில் ஈடுபட விரும்புகிறவர்கள். அவருடைய குணம் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்ல வேண்டும். அவனுடைய நண்பர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அவனுடைய நடவடிக்கையை அவனால் விளக்க கூட முடியவில்லை. அவனை சுற்றி இதெல்லாம் விட்டுட்டு அவன் அந்த தேசத்தை விட்டுட்டு உறவை விட்டுட்டு அவன் போறதுக்கு ரெடி ஆகிறத பார்த்தோன்னே அவனை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து என்ன செஞ்சிருப்பான், என்னப்பா ஏன்பா எதுக்குப்பா, அதுக்கெல்லாம் விளக்கவே முடியாதுங்க. ஏன் இப்படி நடந்துச்சு சொல்ல தெரியாது. அது விளக்குறாரு மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் நம்மை தவறாய் பார்க்க முடியும். யோபினுடைய நண்பர்கள் அவனுக்கு முன்பாக இருந்து அவனை ஏளனம் செய்து குற்றப்படுத்தியது போல குற்றப்படுத்துற உலகம் இருக்கும். யோபுவால் அதை விளக்க முடியல, விளக்கினாலும் அதை புரிந்து கொள்ள நிலையில் அவர்கள் இல்லை. அப்படித்தான் ஆபிரகாமுடைய காரியமும் அங்கே காணப்படுகிறது, நீங்கள் பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய விஷயங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக பகுத்தறியப்படுகின்றன. ஆக அவனுடைய நோக்கங்களும் செயல்களும் விக்கிரக வழிபாடு செய்கிற அவருடைய உறவுகளால் புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆண்டவர் ஒரு மகனை அழைக்கிறாருன்னு சொன்னா அவரை முன்னறிந்து முன்குறித்து அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு தீர்மானம் சும்மா நடக்கலாது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்வது சும்மா நடக்கல. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தி கிறிஸ்டியன் எஜுகேஷன் பக்கம் 286. ஆபிரகாம் அவருடைய குடும்பத்தினுடைய புதிய ஒழுங்கின் அவருடைய தந்தையின் வீட்டையும் விட்டுவிட்டு ஒரு அந்நியமான தேசத்தில் குடியேற வேண்டியிருந்தது. உங்க குணத்தை பக்குவப்படுத்துறதுக்கு தடையாக ஒரு உறவு இருக்கிறதா? விலகிதான் இருக்க வேண்டும். நான் செவன்த் அட்வென்டிஸ்டா இருந்திருப்பேன். கல்யாணத்துக்காக என் மனைவியை நான் சிஎஸ்ல இருந்து ஞானஸ்நானம் கொடுத்து கூட்டு வந்திருப்பேன். இந்த ஓய்வு நாள் ஆசிரிப்பதற்கு அவள் தடையாயிருந்தால் காலம் கடைசியில வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கு ஒருவர் பகையாய் இருப்பார்கள் என்று சொல்லி, குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் பகையாய் மாறி போவார்கள் என்று சொல்லி, அன்னைக்கு நீங்க விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு பார்த்துக்கிடுங்க உங்களோட மனச. இது குடும்பத்தை விட்டுட்டு போயிடலாம்னு சொல்ல வரல. ஆபிரகாம் விட்டுட்டு வந்தான். எதற்கு விட்டுட்டு வந்தான்? உண்மையான தேவனை அறிவதற்கு அவன் அறிந்திருந்தான். அவனை தான் ஏற்றுக்கொண்டு இருந்தான். அவரோடு ஓடுவதற்கு தீர்மானித்து இருந்தான். அவனை ஆண்டவர் பக்குவப்படுத்த விரும்புகிறார். மேன்மையான ஒரு பாத்திரத்திற்காக, ஒரு ஊழிய பொறுப்புக்காக அவனை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அவன் அதை விட்டுட்டு வந்துதான் ஆக வேண்டும். 1,44,000 பேரை கொடுத்து படித்திருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம். ஆபிரகாம் விட்டுட்டு வந்தது போல அந்த ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற அநேகர் விட்டுட்டு வர வேண்டியிருக்கும். நம்முடைய இருதயம் அதற்கு எதுவாக பக்கப்பட வேண்டும். இந்த பூமியுடைய உறவுகள் நிரந்தரமானது அல்ல. அது ஆபிரகாம் சரியாய் புரிந்திருந்தான். அதனால அவனால் விட்டுட்டு வர முடிந்தது. என் தாய், என் தகப்பன், என்னுடைய சகோதரி ஒன்னும் என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய மனைவி, பிள்ளைகள் என்னுடைய ரட்சிப்பு. நான் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு எது தடையாக இருந்தாலும் விட்டுட்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவன் அதை விட்டுட்டு வந்தான். ஒரு அந்நியமான தேசத்தில் குறியிட வைத்தது தேவனுடைய பிரமாணங்கள் மற்றும் கட்டளைகளில் உண்மையான தேவனுடைய அறிவை உலகத்தில் பாதுகாக்கும்படி தேவனுடைய இருந்து தலைமுறைக்கு முன்னேற்றம் செய்யப்பட வேண்டும். ஆண்டவருடைய காரியத்தை பாதுகாக்க விரும்புகிற அவங்க முன்னேற்றங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். வீட்டு சமயத்தை வளர்ப்பதன் மூலம் மட்டுமே இதை செய்ய முடியும். உங்க குடும்பம் ஆபிரகாமின் குடும்பமே போல. ஆபிரகாம் என்னெல்லாம் செஞ்சுக்கிற படிச்சுன்னா ஆச்சரியமா இருக்கும். ஈசாக்கை அப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கார சொல்லி அவன் பிள்ளைகள் எல்லாம் விலைக்கு விட்டுருவான், நீங்க போயிருங்கன்றான். ஏன்னா அவங்க ஈசாக்கினுடைய அந்த நிலையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் உகந்த மனது உள்ளவர்களா இருந்தாங்க. எல்லாரையும் விளக்கிடுவான். அவளுக்கு நன்கொடையை கொடுத்து எல்லாரையும் போயிருங்க அப்படின்னு சொல்லி விலக்கி விடுகிறதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். சரித்திரத்தை படித்து விளங்கிக் கொள்ளுவீர்கள். ஏன்னா இந்த கனமான பாத்திரம் சும்மா வந்துடாதுங்க. அந்த ஊழிய பொறுப்பு சும்மா வந்துடாது. அது வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் ஆபிரகாமால் அவனுடைய விக்கிரக வழிபாட்டு உறவினர் மற்றும் நண்பர்களால் சூழப்பட்டிருக்கும் போது இதை செய்ய இயலாது. அந்த குடும்பத்தை அந்த ஊழியத்துக்கு பக்குவப்படுத்தும் பொழுது துன்மார்க்கத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு செய்ய முடியாதுங்க. துன்மார்க்கத்தை வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஊழியத்துக்கு பக்குவப்பட முடியாது என்பதை ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஒண்ணு அந்த துன்மார்க்கத்தை வீட்டில இருந்து நீக்கணும், இல்ல துன்மார்க்கம் செய்கிறவனை விட்டு விலகிவிட வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற உறவை எப்படி குறைக்க வேண்டுமோ அப்படி குறைத்துக் கொள்ள வேண்டும். இது நான் சொல்லல, ஆபிரகாமை ஆண்டவர் செய்ய சொன்னார்.
விஜயகர் சொல்லிட்டு அவன் குடும்பத்தை விட்டுட்டு போயிருங்க, விட்டுட்டு போவாதீங்க. நானும் அது சொன்னேன், துன்மார்க்கத்தை நீக்க வேண்டும், இல்ல துன்மார்க்கத்தை செய்களை விட்டு படிப்படியாக விலகிவிட வேண்டும். ஆபிரகாம் தீர்க்கமான முடிவை எடுத்தான், அவன் விலகினான். அவனுடைய குடும்பம் இந்த மகா பெரிய ஊழியத்தின் ஒரு பங்காளராக மாறினார்கள். அவன் தேவனுடைய கட்டளைப்படி தனியாக வெளியே சென்று இஸ்ரவேல் ஜனத்தின் தலைவரான கிறிஸ்துவின் குரலை கேட்க வேண்டும். ரொம்ப கடுமையான ஒரு சோதனை இல்லையா ஆபிரகாமுக்கு? இது எப்படிங்க, தாயின் தகப்பனை விட்டுட்டு, தேசத்தை விட்டுட்டு, நண்பர்களை விட்டுட்டு, கட்டி வைத்திருந்த மாளிகையை விட்டுவிட்டு, என்ன ஒரு சோதனை! இந்த ஊழியத்தின் பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைத்த சோதனையாது. இந்த ஊழியத்தின் மகத்துவங்களை அவனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு முன்பாக வைத்த சோதனையாது. விசுவாசத்தின் தகப்பன் என்ற பெயரை அவன் பெற்று கொண்டான். நாம அப்படிதான் இருக்கணும். ஆபிரகாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமா இருந்தாலும், தேவனுடைய அழைப்பு வந்த மாத்திரத்துல ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை விட்டு விலகியது போல, ஆபிரகாம் எப்படி அதை விட்டு விலகியது போல நாமும் உலகத்தை விட்டு விலகிதான் இருக்க வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. சீஷர்களை குறித்து ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செய்த ஒரு உன்னதமான ஜெபம். எனக்கு பிள்ளைகளை, உலகத்தை விட்டு விலகி இருப்பது என்பது காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஓடி போவது அல்ல. என் தேவன் என்னோடு கூட இடைபடுவதற்கு தடையாயிருக்கிற சகல காரியங்களை விட்டு விலகி இருப்பது, சகல காரியங்களை விட்டு விலகி இருப்பது. ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட், ஜனவரி 4, 1887, 10:16. நம்முடைய ஆபத்து பின்னர் தேவனிடத்தில் இருந்து பிரிந்து உலகத்தின் ஆவி மற்றும் செல்வாக்கோடு கலப்பதில் இருக்கிறது. உலகத்தோடு எவ்வளவு கலக்கிறோமோ அவ்வளவு ஆபத்தில் நாம் இருக்கிறோம். ஆபிரகாம் உடனே வெளியே வந்ததுக்கு காரணம், அவன் அறிந்தான் அது தேவனை, நம்மளும் தேவனை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட அழைப்பை நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது, உலகத்தை விட்டு விலகி இருக்க முடியாத அழைப்பை நமக்கு வைக்கும் பொழுது, உலகத்தின் பதவிகளை விட்டு விலகி இருக்க முடியாத அழைப்பை வைக்கும் பொழுது, உலகத்தினுடைய ஆசா பாசங்களினால் கவரப்படாதபடி விலகி இருக்கும்படியாக அழைப்பை வைக்கும் பொழுது, எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஆபிரகாமை போல தீர்மானம் பண்ணாவிட்டார் இந்த ஊழியத்துக்கும் தகுதி பெற மாட்டோம், பரலோகத்துக்கும் நாம் தகுதி பெற மாட்டோம். மேலான பரலோகம் உலகத்தின் மேல் கொண்டு உள்ள உரிமைகளை பார்க்கவும் உணரவும் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த ஊழியத்தை செய்ய போறீங்களா? ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது போல தகுதி பெற்று போறீங்களா? பரலோகத்தை அவங்களுக்கெல்லாம் நீங்க கொண்டு வரணும்னு நினைத்தா, ஏற்றுக்கொண்ட உண்மைகளை குறைப்பது மூலம் பாவிகளை மனமாற்றம் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்தால், ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு உபதேசத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குற, அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு முன்பாக உபதேசத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்ப நம்ம மக்களுமே தெரியாது. ஆனா நம்ம எல்லாம் பிரசங்கா இருப்போம். சபையை நடத்துற பொறுப்பை கூட அவங்களுக்கு கொடுத்திருப்போம். சபையை நடத்துகிற பொறுப்பை கூட அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், கொடுத்திருப்போம். நீங்கள் மிகவும் தவறான கருத்துடையவர். காம்ப்ரமைஸ். அவங்க எல்லாம் கை தட்டினா கோயிலுக்கு வந்துடுறாங்க, நம்மளும் கையை தட்டுவோம். அவங்க எல்லாம் அல்லேலியா போட்டா கோயிலுக்கு வர்றாங்க, அப்ப நம்மளும் அல்லேலியா போடுவோம். அங்க ஒரு துதி ஆராதனை நடக்கப்பா, நானும் துதி ஆராதனை நடத்துறேன். ஓ, யூ ஆர் நாட் மினிஸ்டர் ஃபார் காட். நீங்க தேவனுக்கு ஊழியக்காரர்கள் அல்ல. தவறான கருத்துடைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இந்த இசையை எப்படி போட்டுக்கலாம், இதெல்லாம் இப்ப சேர்த்துக்குவோம். நீங்க தேவனுடைய ஊழியக்காரர்களா இல்ல. ஆனா ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு நான் அட்வென்டிஸ்ட் 2 பேர் இருக்கிறாங்க. நான் அட்வென்டிஸ்ட் மத்தியில ஒரு பிரசங்கம் செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு உண்டானது. அது ஒரு போதகர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு முடியாத நேரத்துல என்ன செய்ய சொன்னாங்க. நான் இப்படிதான் பேசுவேன், நீங்க ஓகேனா நான் செய்யறேன்னு சரின்னு சொல்லிட்டேன். அப்ப நான் எலஞ்சுவைட் குறிப்புகள் எல்லாம் எடுத்து அந்த வேத வாக்கியங்களெல்லாம் விளக்கி விட்டு வந்து விட்டேன். அதுக்கு பிறகு அந்த நான் அட்வென்டிஸ்ட்ல ஒரு சில அந்த போதகரை அன்னைக்கு அவங்க இந்த எலஞ்சுவைட் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. போதகர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, உடனே வேத வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து எலஞ்சுவைட் யார் என்பதை தெளிவாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
ஆனா அப்படி சொல்லி கொடுத்தா ஒருவேளை அவங்க ஓடிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு விலகி போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க இந்த மேத்யூ கிளேர்க்கு, ஆடம், மேத்யூ ஹென்றி இவங்கள மாதிரி ஒரு காமெண்டேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவங்க பக்குவப்படணும்ல, அது வரைக்கும் நம்ம இதை மறைச்சு வைக்கணும்ல. அவனை கேட்க தூண்டினது ஆவியானவர். சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை என்னுடையது. நான் தகுதியை குறைத்தால் நான் பரலோகம் போக மாட்டேன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஊழியத்துல எதையும் குறைக்க முடியாது. ஒரு கேள்வியை ஒருத்தர் எழுப்புறான்னு சொன்ன தைரியமா சொல்லிடுவோம், வேலை அதுதானே, உங்க வேலை அதுதானேங்க. மனமாற்றம் செய்கிறது ஆவியானவர் சொல்ற, நீங்க பிரயாசப்பட்டு கிடக்குறீங்க. எனக்கு பிரச்சனையே அங்கதான் இருக்கு. ஆபிரகாம் இருந்தான், தெளிவான ஊழியத்தை செய்தான். கிறிஸ்து உலகில் இருந்தார். அதாவது எந்த நேரமும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. எந்த நேரத்தில் ஒருவேளை அந்த சூழ்நிலை அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அது இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, பிரதர், இந்த சகோதரி, நான் இதை குறித்து உங்களுக்கு பிற விளக்கமா சொல்லித்தரேன், அந்த நேரம் வரும்போது நான் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெயரணுமே தவிர என்ன செஞ்சிடக்கூடாது, அது காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. இல்ல, அவங்க ஒரு தீர்க்க தரிசிலாம் இல்ல மனசுக்குள்ள, அவங்க ஒரு காமெண்டேட்டர். எவ்வளவு பலவீனமான வார்த்தை தெரியுமா? தேவனுடைய மெசேஞ்சர், தூது வேற, ஒரு காமெண்டேட்டர் அப்படின்னு சொன்னா நாளைக்கு அவர்கிட்ட போய் இவங்கதான் தூது வேற, இவங்கதான் தீர்க்க தரிசி சொன்னா ஏத்துக்கூட நினைக்கிறீங்க? That soul is lost, I tell you. அந்த ஆத்மா, ஆத்மா ரொம்ப கடினம் ஏற்றுக்கொள்வது, ரொம்ப கடினம். இல்லையே, தெய்வமா இந்த பாஸ்டர் இருக்காங்க, அந்த பாஸ்டர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அதெல்லாம் தப்பு. அவர் சொன்னாங்க காமெண்டேட்டர் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனா எந்த விதத்திலையும் தரத்தை நினைச்ச கூடாது, குறைக்க கூடாது என்பதை நீங்க மனதில் வைத்துக்கலாம். அதுக்குதான் ஆண்டவர் ஆபிரகாமை கூட்டிட்டு வந்து அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அவனை பக்குவப்படுத்தி அவனை சோதித்து புடமிட்டு இந்த ஊழியத்தை செய்கிற சந்ததி ஆயத்தப்படுத்துற எத்தனை தலைமுறை எடுத்திருப்பாங்க? 4 தலைமுறை எடுத்திருப்பார் ஆயத்தப்படுத்துறது. கிறிஸ்து உலகில் இருந்தார், ஆயினும் அவர் உலகத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் தரத்தை உயர்த்தப்பட்டதாக வைத்திருந்தார். கிறிஸ்துவ வாழ்க்கையை எவ்வளவு உயர்வாக வைக்க வேண்டுமோ, கிறிஸ்துவ போதனையை எவ்வளவு உயர்வாக வைக்கணும், எந்த விதத்திலும் தரத்தை கொஞ்சம் கூட குறைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. நீங்க கூட்டுனா குறைச்சா ஆபத்து என்ன என்று வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்தில் நீங்க படிக்கலாம். மேலும் அப்படித்தான் ஒவ்வொரு ஊழியரும், ஒவ்வொரு கிறிஸ்துவரும் தேவனுடைய காரியத்தை எந்த பொறுப்பையும் உணரும் ஒவ்வொரு மனிதனும் தான் தேவனுடன் இணைந்திருக்கிறானா என்பதை காட்ட வேண்டும். இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் நீங்க ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீர்களா என்பதை காட்ட வேண்டும். எல்லோரும் பரலோகத்தை பிரதிபலிக்க வேண்டும். And that is a training needed to do the gospel. பரலோகத்தை பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் நாம் ஊழியத்தை செய்வதற்கான ஒரு பயிற்சி. Patriarchs and Prophets பக்கம் 125. குறிப்பாக அந்த கால மக்களுக்கு பிரியமான ஏராளமான சந்ததி மற்றும் தேசிய மேன்மையின் வாக்குறுதி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். விசுவாசத்தை சுதந்திரிக்கும் வாரிசாளனுக்கு மற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக மதிப்பு மிக்க, அதாவது அவருடைய வாரிசு உலக மீட்பர் வர வேண்டும் என்று இதனுடன் உத்தரவாதம் சேர்க்கப்பட்டது. என்ன உத்தரவாதம் தெரியுமா? பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்கு ஆசியாவை விசுவாசிக்கிற எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் அதோடு கூட சேர்க்கப்பட்டது. ஆயினும் கவனமா கேட்டுடுங்க, நிறைவேற்றுவதற்கான முதல் நிபந்தனையாக இந்த சந்ததி மூலமாக மேசியா வந்து உலகம் முழுவதும் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த காரியம் நிறைவேற்றப்படுவதற்கு முதல் நிபந்தனையாக ஒரு விசுவாசத்தின் சோதனை அங்கே இருக்க வேண்டும். ஒரு தியாகம் கோரப்பட்டது. இயேசு அறிவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆண்டவர் ஆபிரகாமை சும்மா கூப்பிடலங்க, சும்மா கூப்பிட அவனுக்கு ஒரு சோதனையை வைத்தார். சாதாரண சோதனை அல்ல. உன் ஜனத்தை விட்டுறணும், தேசத்தை விட்டுறணும், வீட்டை விட்டுறணும், நீ புறப்படு, எங்க போற என்ன உணர்ந்து தெரியாது, நீ போயிட்டே இருப்ப நான் சொல்ற இடத்துக்கு. அந்த தியாகம் வேண்டும். சுபபோகமாக இருந்து ஊழியம் செய்கிற அனுபவம் அல்ல, தியாகத்தோடு செய்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது ஆபிரகாம் இடத்திலே காணப்பட்டதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆபிரகாமை ஆண்டவர் புடமிடுகிறார், ஒரு சோதனையின் மூலமாக புடமிடுகிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றானா வரலையான்னு பாக்குறாரு.
முத சோதனை அது எழுதப்பட்டிருப்பதா கர்த்தரை சோஸ்தரிங்கள். நான் தேவனுடைய ஊழியத்திற்கு ஆயத்தமாகும்படி அந்த 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 ஆசீர்வாதத்தை உலக வம்சம் முழுவதற்கும் நான் எடுத்து செல்லும்படி ஆண்டவருக்கு நான் ஒப்புக் கொடுத்தால் எனக்கு முன்பாக சோதனை இருக்கும். நான் பக்குவப்பட வேண்டும், நான் போதிக்கப்பட வேண்டும். சும்மா இல்லை, கனமான பாத்திரம். போதகர் ஆகாம இருப்பது நல்லது என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் எல்லாரையும் ஊழியக்காரர்கள் அழைக்கிறார். நீங்கள் நானும் அந்த பாத்திரத்தை எடுத்துக் கொள்வதற்கு ஏதுவாக கிறிஸ்துவிடத்தில் அமர்ந்திருந்து புடமிடப்பட்டவர்களாக, சத்தியத்தை முழுமையாக அறிந்தவர்களாக, கிரகித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் புடமிடுவார், அவருடைய சந்ததியை புடமிடுவார். மல்கியா 3:3 வசனம். அவர் உட்கார்ந்து வெளியே புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்தரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். உங்க வாழ்க்கையில புடமிடுகிற அனுபவம் இருக்கா? எனக்கு பிள்ளைகளே, அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். அதை நம்ம அறியணும். அதன் மூலமாக தேவனுடைய உபதேசத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தை செய்கிற அந்த கனமான பாத்திரத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரலோகம் நம்மிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவின் சாயல் பிரதிபலிக்க வேண்டும். அப்பா இப்படியா அனுப்புறதான் ஊழியத்துக்கு போகணுமா? இல்லையா? இப்படி ஆனாதான் பரலோகத்துக்கே போக முடியும். இப்படி ஆனவர்கள் மூலமாய் ஊழியத்தை செய்வதற்கு தேவன் ஆசைப்படுகிறார். அவ்வளவுதான். என்னமோ நம்ம பரலோகத்துக்கு ஒரு வழியோ இதுக்கு ஒரு வழியெல்லாம் பிரிச்சிடக்கூடாது. இப்படி ஆயத்தமாகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். அவர்கள் தேவனாலே ஊழியத்திற்கு தகுதிப்படுத்தப்படுவார்கள் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:7 கொஞ்சம் சோதனையை குறித்து லேசா விளங்கிக் கொள்வோம். நம்ம பாடங்களை படிக்கும் பொழுது சில உபதேசங்களை என்ன செய்கிறோம், படித்துக் கொண்டே வருகிறோம். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் அற்றவர்களை தேவன் சோதிப்பது அல்ல, துன்மார்க்கரை சோதிப்பது அல்ல. அவர் அவருடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களை சோதிக்கிறார், புடமிடுகிறார். எதற்குன்னு சொன்னா பூமியின் வம்சம் எல்லாரையும் அந்த விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, அந்த ஊழியத்திற்கு உங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமும் உண்டாக காணப்படும். நம்ம விசுவாசம் புடமிடப்படுகிறதா என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டும். அது புடமிடப்படும் பொழுது அதை அசால்ட்டை தட்டி விட்டுட்டு போகாதபடி மிக கவனமாக உட்கார்ந்து ஆராய்ந்து நம்ம தேவனை அறிந்து கொள்வதற்கு, தேவனை கற்றுக்கொள்வதற்கு, உபதேசங்களில் உறுதிப்படுவதற்கு நாம ஒப்புக் கொடுத்தால் பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக செய்யப்படுகிற ஊழியத்துக்கு நீங்களும் நானும் தகுதியுடையவர்களாக காணப்படுவோம். யாக்கோபு 1:12-13 அருமையான ஒரு வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிரத்தை கொடுப்பார். யாரு ஜீவக்கிரத்தை பெறுவாங்க அப்படின்னு சொன்னா, சோதனையை சகித்துக் கொண்டு மேற்கொண்டு வருகிறவர்களுக்கு, உத்தமர்கள் என்று ஆண்டவரத்தை நிரூபிக்க வேண்டும். நீங்க ஆபிரகாமை பாருங்க, அவன் உத்தமனாய் காணப்பட்டான். அவனை கூட்டிட்டு வந்து அவனை புடமிடுகிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறோம், இயேசுவின் பிள்ளையா இருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை புடமிடுவார் என்கிற உபதேசத்தை நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமா கற்றுக்கொள்ளலாம். அந்த புடமிடுதல் ஆபிரகாம் நிலை நின்றான் என்பதை நாம் அறிந்திருப்பதனால அப்படி நிலை நிற்கிறவர்களுக்கு மாத்திரமே ஜீவக்கிரீடம். ஏன் என்று சொன்னார், அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்பதை அப்பொழுது தேவன் அறிந்து கொள்வார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன் அப்படின்னா, தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவரு சோதனை அப்படின்னு சொன்னாலே இச்சை, துன்மார்க்கத்தினுடைய ஈர்ப்பு சக்தி, பாவத்துக்குள் விழுவதற்கு ஏதுவான ஒரு நிலை. அப்படி இல்லை. ஆண்டவர் நம்ம பாவத்துக்குள்ள போக வைக்கிறதுக்கு சோதிப்பது அல்ல, நம்ம பாவம் செய்ய தூண்டுவதற்காக தேவன் நம்மை சோதிப்பது அல்ல. நான் பாவம் செய்யாமல் தீர்மானித்திருக்கிற என்னை இன்னும் பக்குவப்படுத்தி, இன்னும் உறுதிப்படுத்தி, இன்னும் அவருடைய சாயலை வெளிப்படுத்துவதற்காக ஆங்காங்க என்ன செய்யறாரு, சோதனையை வைக்கிறாரு. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் செய்வதற்காக சோதனை அல்ல. ஆண்டவர் வைக்கிற சோதனை பாவம் செய்வதற்காக அல்ல, என்னை புடமிடுவதற்காக, என்னை பக்குவப்படுத்துவதற்காக. ஆபிரகாம் அழைத்தார் பாத்தீங்களா,
விசுவாசம் இல்லாத மத்தியில விசுவாசமாக இருந்த ஆபிரகாமே, விசுவாச துரோகத்தினாலே சிதைக்கப்படாமல் இருந்த ஆபிரகாமே, எந்தவித துன்மார்க்கத்தினுடைய ஈர்ப்பினாலே கவரப்படாதபடி அந்த சக்தியெல்லாம் அவருக்கு வீணாக காணப்பட்ட ஆபிரகாமே, ஒன்றான மெய் தேவனை தொழுது கொள்வதற்கு தீர்மானித்திருந்த ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் புடமிட்டார் இல்லைங்களா? பாவம் செய்வதற்கான புடமிடுதல் அல்ல, அவனை சீர்படுத்துவதற்கான புடமிடுதல். அப்படிப்பட்ட ஒரு சோதனை நம்ம வாழ்க்கையில் நிச்சயமா இருக்கும். நாம் அதை உணர வேண்டும். ஆபிரகாமை போல தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். 1 கொரிந்தியர் 10:13 வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சோதனை முன்னாடி இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குங்க. அந்த வழியை கண்டுபிடிக்கணும். என் இச்சையினால சாத்தாங்கிட்ட போயிடக்கூடாது. ஆண்டவர் அங்க போறதுக்கு சோதிக்கல, அவர் வழியை கொடுத்து இப்படி போன எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ அவங்களை சோதிக்கிற. அந்த வழியை கண்டுபிடிச்சா நம்ம தப்பித்துக் கொள்வோம். அந்த படியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா சாத்தானுக்கு முன்பாக போரிடுவோம். சாத்தானை குறித்து எழுதுறாங்க பாருங்க, பேட்ரியர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்ஸ் பக்கம் 421. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிராக நம்முடைய பாதுகாப்பின் மேல் நம்மை வைத்திருப்பதற்காக தேவன் அவருடைய வார்த்தையில் சுய மேன்மையின் ஆபத்தை கற்பிக்கின்ற மிக அதிக பாடங்களை கொடுத்திருக்கிறார். பாடத்தை படிக்கணும். இதை எப்படி மேற்கொள்ளணும், எப்படி நடக்கணும், ஆபிரகாம், தாவீது, சவுல் எல்லாரும் மூலமா பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். படிக்கணும். இந்த சுயத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அறிந்து கொள்ள வேண்டும். அங்க நம்முடைய சாயலின் உத்வேகம் அல்ல. நல்ல கவனம் கேட்டு அங்கே, அதாவது இந்த சோதனை நம்முடைய சாயலின் உத்வேகம் அல்ல, மனதின் இயல்பு வலிமை அல்லது இதயத்தின் விருப்பமும் அல்ல. ஆனால் ஒவ்வொரு கணமும் தேவனுடைய ஆவியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பது அவசியப்படுகிறது. உங்க உணர்ச்சி, உங்க பலம் யூஸ்லெஸ். ஆண்டவரோடு தொடர்பு இருக்கிற அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, this most important. என்னுடைய மனைவியுடைய சகோதரி மரண படைகள் கடம்போது எல்லாருக்கும் இந்த சுயமா இருக்கு, பிரச்சனை. அவளிடத்தில் சொன்னேன், ராகேல் இது முதல் மரித்து போகிற ஒரு பாக்கியவான்கள் என்றேன். என்ன உபதேசத்தெல்லாம் முடிச்ச பிறகு மறுபடியும் பார்க்கும்போது, மாமா அப்படி இல்ல மாமா, கர்த்தருக்கு மரித்து போகிற ஒரு பாக்கியவான்கள். ஐயா சத்தியத்தை சத்தியமா போதீங்க, அதை ஏற்றுக்கொள்கிற இடத்துல காணப்படுகிற வெளிச்சமும் ஆசீர்வாதம் சமாதானமும் நம்மளையே தேவனிடத்துல பக்குவப்படுத்துறதாக இருக்கும். எப்பொழுதும் தேவனோடு இருக்கிற தொடர்பு இருக்க வேண்டும். அப்பதான் உலகத்தினுடைய மரணமும் ஒரு பொருட்டாக எனக்கு காணப்படாது. இந்த வீடை விற்கணுமா, யாரோட தொடர்புல இருந்தா, தேவனோடு தொடர்புல இருந்தா. மனைவி நேற்று சொல்லிட்டு இருந்தேன், மனைவி ஏமா நம்ம இந்த வீடை வித்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னமாமா திடீர்னு இப்படி பேசுறீங்க? இல்ல காலம் ரொம்ப கடைசியா வருது, இந்த சம்பளம் தான் நமக்கு தரமாட்டாங்க, சீக்கிரம் நின்றுன்னு நினைக்கிறேன். நான் என் மனசுல அப்படி தோணுது. நம்ம இந்த சம்பளத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்மகிட்ட இன்னைக்கு இவ்வளவு பெரிய சொத்து இருக்கு, இது வித்துட்டா நம்ம கையில நிறைய காசு இருக்கும். ஒரு சின்ன வீடு வாடகை இல்ல, ஒரு வீடு சொந்த வீட நம்மளோட நிலத்தை வாங்கி ஒரு சின்ன வீட கூட பெரிய வீடு கட்டாதபடி ஒரு ரூம் போட்டு நம்ம அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கலாமே, இந்த பணத்தை வச்சு நம்ம அழகா வாழலாமே. நம்ம தரித்திரத்துல இருந்த தேவனை மறுதளித்து விடக்கூடாது இல்லையா? நமக்கு வழியை வைத்திருக்கும் போது அதை சரியா காண தெரியும் இல்லையா? நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு கணமும் தேவனுடைய ஆவியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பது அவசியப்படுகிறது. Because the temptation is around us. சோதனை நம்ம சூழ இருக்கிறது. இவர்களுக்கு மத்தியிலே நான் உலகத்தானா இல்லாதபடி இயேசுவை உடையவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். என் தொடர்பு எப்பொழுதும் தேவனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். மனிதன் மேல் தேவன் வழங்குகிற ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, அதுமின்றி அவனுக்கு சம்பவிக்க அவர் அனுமதிக்கிற சோதனை அல்ல. ஆனால் சாத்தானுடைய மிக சிறிய அனுகூலத்தை நாம் கொடுத்தால் அவர் சோதிக்கிறாருங்கிறதுனால அல்ல, அவர் என்னை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறாரு, எனக்கு எல்லாம் இருக்கு அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இல்லப்பா. அவர் சோதிப்பாரு, சோதனை வரும், அந்த சோதனைனால நீ விழல,
விழுந்துட்டு சாத்தான். நோ நோ, சாத்தானும் கிடையாது, தேவனும் கிடையாது. விழுகைக்கு முழு காரணம் நீங்களும் நானும். சாத்தானுக்கு மிக சிறிய அனுகூலத்தை நாம் கொடுத்தால், மிக சிறிய அனுகூலத்தை நாம் கொடுத்தால், ஆத்துமாவை அழைக்கழிக்கவும் மற்றும் அழிக்கவும் சாத்தான் அதை சோதிக்க இரண்டையும் பயன்படுத்தி கொள்வானா. ஆண்டவர் சோதித்து புடமிடுகிறது பார்க்கிறார்களா, அதையும் பயன்படுத்தி கொண்டுருவானா. எப்போ? சிறிய இடம். ஆபிரகாம் உடனே வெளியேறினான். ஆகினால் இன்றைக்கு விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. எந்த இன்ஃபுளுன்ஸுக்கும் அவன் இடம் கொடுக்கல, எந்த செல்வாக்குக்கும் இடம் கொடுக்கல. ஆகையால் ஒருவனுடைய ஆவிக்குரிய வெளிச்சம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், தெய்வீக அனுகூலத்தையும் ஆசீர்வாதத்தையும் எவ்வளவு அவன் அனுபவித்தாலும், நல்ல பிரச்சனை சோதனை சும்மா லேட் இல்ல. தேவன் எல்லா சிந்தனையை வழி நடத்தவும், எல்லா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் விசுவாசத்தில் வேண்டிக் கொண்டு அவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையுடன் நடக்க வேண்டும். நீங்க எவ்வளவு வேதம் பேசுறீங்களா, எவ்வளவு பேசினா ஆண்டவருடைய ஆசீர்வாதம், எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, அவ்வளவு ஆசீர்வாதம் தேவனை வழி எவ்வளவு சொன்னாங்க, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய சிந்தனை, ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிற அந்த அனுபவம், தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அனுபவம், எனக்கு பிள்ளைகளே, அந்த தாழ்மை அவரிடத்தில் எப்பொழுதும் இருந்தால் ஆபிரகாமை போல அவனுடைய குடும்பத்தையும் தேசத்தையும் விட்டு அவன் வெளியே வர முடியும். இப்போ நமக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். சோதனை, ஐயோ எனக்கு ஒரே சோதனையா, நீ இடம் கொடுக்க சாத்தானுக்கு அனுகூலம் செய்ய போய் மறுபடியும் புடமிடுறதுக்கு ஆண்டவர் பிரயாசப்படுறாரு. நீ சாத்தானுக்கு அதான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க பாவத்தை சரியாய் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், உங்க தாழ்மையை சரியாய் அடையாளம் கண்டு கொள்ளுங்க. எந்த இடத்துலதான் இந்த பாவத்துல விழுந்துருவேன், எந்த இடத்துலதான் நான் இந்த கேடை செய்து விடுவேன் என்கிறது எல்லாத்தையும் அடையாளம் கண்டு கொள்ளுங்க. உங்க பலவீனத்தை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. அது வரும் பொழுது வேண்டான்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா அவன் கொண்டுட்டு போயிடும். கொஞ்சம் இடம் கொடுத்தா you'll be under Satan. ரொம்ப கடினம். உலகத்தோடு வாழ்கிற ரொம்ப கடினம். இயேசுவை பார்த்துக் கொண்டு இயேசுவோடு சார்ந்திருக்க தீர்மானிக்கிறவனுக்கு அது லகுவானதாக இருக்கும். ST பைபிள் காமெண்ட்ரி வால்யூம் 1 பக்கம் 1094. சோதனை என்றால் என்ன? நல்ல ஒரு அருமையான கேள்வி. இந்த வழிமுறைகள் மூலம்தான் தேவனுடைய ஜனம் என்று உரிமை கோருகிறவர்கள் சோதிக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார். யாரு? நான் மறுபடியும் சொல்றேன், சோதனை யாருக்கு? தேவனிடத்துல இருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவன் யார் மீது அன்பா இருக்கிறவனை சிக்ஷிக்கிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார். அவரு தேவனுடைய பிள்ளைகள். அவர் இது ஒண்ணுதாங்க, ஒரே வழிமுறை தாங்க. நீங்க அவருடைய ஜனமா இருக்கிறீங்களா இல்லையா என்பதை தேவன் அறிந்து கொள்வதற்கு உபயோகப்படுத்துறது சோதனை மாத்திரதான். அதனால நீங்க விழல, அவர் சோதிக்கிறதுனால விழல. அவர் புடமிடுவது அவருடைய வேலை. உங்களை புடமிடப்பட்டுதான் பரலோகத்துக்கு கூட்டு போக முடியும். இன்னொரு பரலோகத்தில் பாவத்துக்குரிய வழி அவர் உண்டாக்க முடியாது. அதை முழுமையாய் சோதித்து அறிவார். எந்த நிலையிலும் தேவனுக்கு விலக மாட்டேங்க என்பதை சோதித்து அறிவார். ஆனா நான் கொஞ்சம் அனுகூலத்தை சாத்தானுக்கு காட்டினேன்னு சொன்னேன். He will take me away from Jesus. எனக்கு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அவன் கண்டிப்பாக எடுத்து சென்று விடுவான். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அவர் இஸ்ரவேல் ஜனத்தை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய விசுவாசத்தை சோதிக்க அவர் சூழ்நிலைகள் தோன்ற அனுமதித்து உதவிக்காக அவரை நோக்கி பார்க்க வழி நடத்துகிறார் என்பது இதன் பொருள். சோதனை என்பது தேவனை தேடுகிறதாலே தவிர வேற ஒன்றுக்கும் இல்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு வேற யாரும் அல்ல என்று சொல்லுகிறதற்கு, உம்முடைய சித்தத்தை எனக்கு காட்டும், உம்முடைய நன்மை எனக்கு காட்டும் என்று கேட்பதற்கு, யாய்ச்சியல்ல அவருடைய விருப்பத்தை அவரை நோக்கி பார்ப்பதற்கு. இந்த நிலையில நீர் இரக்கம் காட்டட்டும் ஆண்டவரே. இது நடக்கணும்னா நடக்கட்டும், நடக்கட்டா போகட்டும், எது இருந்தாலும் அதை கிரகித்துக் கொள்கிற அந்த மனசு எனக்கு தாங்க ஆண்டவரே. சோதனை அதுக்குத்தான். அவரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்வதற்கு, அவருடைய வழிநடத்துதலை புரிந்து கொள்வதற்கு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு, அவர் அவர்களுடைய உதவியாளர் என்று அவர்கள் உணரும்படி தேவன் சோதனை அவருடைய ஜனத்திற்கு வர இன்று அனுமதிக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்ட சொன்ன சோதனை பார்க்கும்போது மை காட் இஸ் தேர். இச்சையின்படி செய்வதற்கு அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி செய்வதற்கு, என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அல்ல, அவருடைய நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு.
அவர்கள் சோதிக்கப்படும் போது அவரை நெருங்கினால், நம்ம ஒண்ணு வாஸ்தவம் அனுகூலம் சாத்தான் கூட போனா என்ன ஆகுன்னு பார்த்தோம். தேவனை சந்திக்க அவர் அவர்களை பலப்படுத்துவார். நீங்க அவரை தேடுனா சோதனை ரெண்டு இருக்கு. சாத்தானுக்கு அனுகூலமாய் போனான், அவன் அழித்து விடுவான். என் தேவனோடு நெருங்கினான், ஆண்டவரே நீங்க பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் சாஷ்டமாய் விழுந்தார். அவரை சந்திப்பதற்கு அவர் பலப்படுத்துவார். ஆனால் அவர்கள் எதிரிக்கு அடிபணிந்து அவருடைய சர்வ வல்லமையுள்ள உதவியாளருக்கு நெருக்கமாக இருப்பதை புறக்கணித்தார். சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு சாத்தானுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து உலகத்தை தேடி ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு நீங்கள் தீர்மானித்தால் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அவர்கள் தேவனிடம் இருந்து அவர்களை பிரித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வழியில் நடக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். சோதனை ரசிங்க. Love the temptation, love the test. அதுதான் என்ன தேவனுடையவன் என்பதை வெளிப்படுத்த போகிறது. அதுதான் நான் கர்த்தரை விரும்புகிறேன் என்பதை வெளிப்படுத்த போகிறது. அதுதான் நான் பரலோகத்துக்கு தகுதியுடன் உடையவன் என்பதை வெளிப்படுத்த போகிறது. அதுதான் நான் பரலோகத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த போகிறது. அதுதான் நான் தேவனுடைய மேன்மையான ஊழியத்தை செய்வதற்கு விரும்புகிறேன் என்பதை வெளிப்படுத்த போகிறது. சோதனை சாபம் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல. சோதனை சாபம் அல்ல, ஆசீர்வாதமானது. நான் தேவனோடு நடக்க தீர்மானித்தார். ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட் பக்கம் 205. கிறிஸ்துவின் சபை ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நான் இதெல்லாம் ஏன் வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் சோதனையை ஒரு போர்டனா நினைக்கல. அவன் பாடு வந்துட்டான். அதுதான் அவருடைய வெளிப்பாடு. அதனாலதான் நம்மளோட இருக்கணும். சோதனையே ஒரு ஐயோ விட்டோரே ஏதோ பிரச்சனை கண்டுபிடிங்க, ஆண்டவரோட போங்க, சுபிக்ஷம், சந்தோஷம், சமாதானம், மரணம் கூட சமாதானமாய் தெரியும். அப்பா நான் என்னால இன்னும் அதை மறக்க முடியல. அந்த பிள்ளைகளுடைய முகத்தினுடைய எக்ஸ்பிரஷன் என்னால மறக்க முடியல. ஆண்டவருடைய வார்த்தையை கிரகித்துக் கொள்கிறவர்களுக்கு மரணம் கூட சமாதானமாய் தெரியும். கிறிஸ்துவின் சபை ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதன் அங்கத்தினர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதேதான் உலகம் முழுவதுக்கும் முன்பாக ஒரு மக்களை தேர்ந்தெடுப்பதில் தேவனுடைய குறிக்கோள் அவருடைய குமாரர்கள் மற்றும் குமார்த்திகளாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஆனால் அவர்கள் மூலம் அவர் தெய்வீக வெளிச்சத்தின் நன்மைகளை உலகத்திற்கு வழங்கலாம் என்று. இந்த சபை ஆபிரகாமை போல தகுதிப்பட்ட சபையா இருக்கா? இல்ல. ஆனா மாற்றுவார் என்பது நமக்கு தெரியும். அப்படி மாற்றும் போது நீங்களும் நானும் அந்த ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாமை போல புடமிடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை போல தீர்மானம் எடுப்பதற்கு ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும். சோதனையை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினுடைய உதவியை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சோதனையை ஒரு பாக்கியமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு நெருங்குவதற்கு தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற மனதுடையவர்களாக இருக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்த போது அது அவன் தேவனுடைய விசேஷ நண்பனாக இருக்க மட்டும் அல்ல, not only to be a disciple, தேவனுடைய ஜனமாக இருப்பதற்காக மட்டும் அல்ல, ஆனால் தேவன் தேசங்களுக்கு வழங்க விரும்பிய விலைமதிப்பற்ற மற்றும் புதுமையான சிறப்பு உரிமைகளின் ஊடகமாகவும் இருக்க. எதுக்கு ஆபிரகாம் தேர்ந்தெடுத்தாரு? பரலோக ஒண்ணு கூட்டு அதுக்கு இல்ல. இன்னைக்கு என்ன அழைத்து இருக்கிறார், என்னை முன்னறிந்திருக்கிறார், முன்குறித்து இருக்கிறார். என்ன வேணாலும் சொல்லுங்க. If you feel that, it's not only for that. பரலோகத்துக்கு போறதுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில எல்லாருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்காக. அப்ப நான் பக்குவப்படணுமா? நான் ஆயத்தமாகணுமா? அந்த ஆயத்தத்துக்குள்ளாக என்னை வைத்திருக்கிறனா, அதற்கான வழியில நான் சென்று கொண்டிருக்கிறனா என்பதை நீங்களும் நானும் அறிந்து எல்லாரும் ஊழியம் செய்யணும். நான் ஊழியம் செய்ய வேண்டாம்னு வரல. அந்த ஊழியம் செய்யறதுக்கு ஆசைப்படுற நீங்களும் நானும் பக்குவப்பட வேண்டும். அதற்கான ஆயத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும், அதற்கான தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும், அதற்கான அன்பு எனக்கு காரணம் பரலோகத்தை நான் பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவின் சாயலில் காணப்பட வேண்டும். உன்னை குணப்படுத்திட்டு நீ போய் பெறணும், மற்றவனை குணப்படுத்த அப்படிங்கிறார். அதெல்லாம் வசனத்தை எடுத்து போட்ட ரொம்ப நேரம். குணப்படுத்திட்டு நீ மற்றவனை போய் குணப்படுத்த அப்படிங்கிறார். நான் குணப்பட்டிருக்கிறேனா? என் ஊழியத்துக்கு போறதுக்கு முந்தைய எல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல என்னை உப்பரப்படுத்துறானா? என் குறைபாடுகளெல்லாம் என்ன தெரிஞ்சு அதை களைகிறதுக்கான பிரயாசம் இருக்கிறதா? என்னத்தை காணப்படுகிற உலகம் எல்லாத்தையும் நீக்கப்படுவதற்கான பிரயாசம் இருக்கிறதா? அவைகள் இல்லாமல் நீ ஊழியத்துல பங்கு பெற்றால் உங்கள் ஊழியம் சாபமாயிருக்கும். என்னை பார்த்தப்ப எல்லாரும் திட்டுவாங்க, இந்த வீடியோவை பார்க்கிற ஊழியக்காரெல்லாம் திட்டுவாங்க, போங்க போங்கிறாங்க, இவன் எப்படி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி. நேச்சாம்
நிச்சயம் என்னை நான் பக்குவப்படுத்த வேண்டும். பக்கம் 126. ஆபிரகாம் மீது கொண்டு வரப்பட்ட சோதனை லேசான ஒன்று அல்ல. அவன் சும்மா ஆபிரகாமை புறப்படு, அவன் புறப்பட்டான் அப்படின்னு நம்ம வாசித்துட்டு போயிடுறோம். அது லேசான சோதனை அல்ல. ஐயா, அவர்களுடைய ஊழியத்துக்கோ பரலோகத்துக்கோ உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஓடுகிற அந்த ஓட்டம் உங்களுக்கு முன்பாக லேசான சோதனையால இருக்காது. ஆபிரகாமுக்கு அது லேசானதா இருந்தது. ஏனென்று சொன்னார், அவன் தேவனுடைய உதவியை தேடுவதற்கு தீர்மானித்தான். தேவனோடு கூட ஓடுவதற்கு தீர்மானித்தான். ஆபிரகாமின் மீது கொண்டு வரப்பட்ட சோதனை லேசான ஒன்று அல்ல. அவனிடம் செய்யுமாறு கேட்கப்பட்டது சிறிய தியாகம் அல்ல. அவனை கட்டுப்படுத்த அவனுடைய தேசம், அவனுடைய அன்பானவர்கள் மற்றும் அவனுடைய வீடு போன்ற வலுவான தடைகள் அங்கே இருந்தது இல்லையா? எல்லா உலகம் எல்லாம் இவ்வளவு நாள் நான் இப்படியே இருந்துச்சனே, இவ்வளவு நாள் நான் இப்படிக்கு கார் ஓட்டிக்கிட்டே இருந்துச்சேனே, இவ்வளவு நாள் நான் பெரிய பெரிய பணக்காரங்களா எல்லாம் பேசிட்டாங்க, இப்போ இதெல்லாம் இழக்கணுமா? அவைகளெல்லாம் தடைகள் நீக்கி போடுவதற்கு ஆபிரகாமை போல ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த காரை விற்கணும், பஸ்ல போகணும். ஐயோ, நான் இப்படி இருந்துச்சேனே, இந்த ஜனங்கள்லாம் சுத்தி இருக்கவங்க இப்படி பார்த்துட்டாங்களே, நான் இந்த வீடை வித்துட்டு போறேன், என்ன நினைப்பாங்களோ? When there is call. ஆனால் அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படி அவன் தயங்கவில்லை. அவனுக்கு வைக்கப்பட்ட சோதனை லேசானது இல்லைங்க. அவன் குடும்பத்தை விட்டுட்டு போயிடணும். வரமாட்டேன்னு சகோதரன் சொன்னா அவனை விட்டுட்டு போயிடணும். வருவேன்னு சொன்னா கூட்டிட்டு போகணும். அவன் தேசம், அவன் பெரிய மதிப்பு உள்ளது. அவன் போகும்போதும் வரும்போதும் அவனுக்கு வணக்கம் சொல்லி இருப்பார்கள். உயர்வான மனிதன், வித்தியாசமான மனிதன், அன்பான மனிதன், தாழ்மையான மனிதன், அவனை மேன்மையாக வைத்திருப்பார்கள். அந்த மேன்மையெல்லாம் விட்டு விடுவதற்கு ரெடியாகணும். நண்பர்களெல்லாம் வந்து சோதிக்கும் போது அந்த நண்பர்களை உதாசீனப்படுத்தி விட்டு புறப்படுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிய அவன் தயங்கவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பற்றி கேட்க அவனிடம் எந்த கேள்வியும் இல்லை. நான் இந்த வீட்டை வித்துட்டேனா எங்க போன ஆண்டவரே, இந்த காரை வித்துட்டேனா எப்படி பிரயாணம் பண்ண ஆண்டவரே? நோ கொஸ்டின். வித்துறோம் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, கொடுத்துருவோம் ஒரு சூழ்நிலை வரும்போது, விட்டு விடணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரணும், விளைகிறோம் அப்படின்னு சூழ்நிலை வரும்போது நான் போயிட்டேன். நோ கொஸ்டின். ஆபிரகாமினுடைய கீழ்ப்படுதல் அப்படிப்பட்டது. எனக்கு அருமையானவருடைய பிள்ளைகளே, என்ன கேள்விகள் அவன் கேட்டுதான் தெரியுமா? மண் வளமானதா ஒரு தேசம், அங்க விவசாயம் செய்ய முடியுமா? அங்க கரண்ட் இருக்குமா? நான் யோசித்தோம், போய் இங்க நம்ம இடம் வாங்கி போடுறாங்களா, நம்மளும் ஒரு இடத்த வாங்கி போட்டு இதை வித்துட்டாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் போல ஒரு வீடை போட்டு நம்ம கூட உட்கார்ந்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது நான் அவட்ட கேட்டேன், கரண்ட் இருக்குமா கேட்டேன். ஏன்னா நம்ம அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம் இல்லையா, அந்த கேள்விக்கு இடம் இல்ல. போன்னு சொல்லும் போது, வில்லுன்னு சொல்லும் போது, விடுன்னு சொல்லும் போது, நோ கொஸ்டின், implicit obedience. கேள்வி அற்ற, எந்த கேள்வியும் கேட்காத ஒரு கீழ்ப்படிதல். மண் வளமானதா மற்றும் காலநிலை ஆரோக்கியமானதா? தேசம் ஏற்கத்தக்க சூழலை வழங்குகிறதா மற்றும் செல்வத்தை திரட்டுவதற்கான வாய்ப்புகளை வழங்குமா? உங்களை கேள்வி கேட்டுக்கலாம். ஒரு கேள்வி கேட்கல. ஆண்டவரே அனுப்புறீங்களா, அங்க தண்ணி உண்டா கேட்போம். லேண்ட் வாங்கும்போது தண்ணி இருக்கிறதா? எதையும் கேட்கலங்க. What a man he is. What a faith he had. சாதாரண ஏழை தரித்திரனால பெரிய பணக்காரன், பெரிய செல்வாக்குள்ளவன், பெரிய கூட்டத்தை வச்சிருந்தாங்க. சின்ன கூட்டமா புறப்பட்டு ஒரு இடம் சொல்லுவாங்க. பெரிய கூட்டம் நிறைய வர கூட வரல, ஆனாலும் பெருவான ஒரு கூட்டம் புறப்பட்டது என்று சொல்லுவார்கள். மனசை பாருங்க, தேவன் பேசினார், அவருடைய ஊழியக்காரன் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் அவன் இருக்க விரும்புகிற இடம்தான் அவனுக்கு பூமியில் மகிழ்ச்சியான இடமாகும். சோதனை சகிக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட முடிவு எடுப்பார்கள். என்ன ஒரு மேன்மையான ஒரு விசுவாசம் இல்லைங்களா? நம்ம ஆபிரகாமை ஈசாக்க பலியிட்டதான் பெருசா பேசுவோம். ஆனா பலியிட்டது ஆண்டவர் கேட்டதுக்கு காரணம் வேற. அவன் செய்யக்கூடாத ஒன்று செய்வதனால அந்த பலி கோரப்பட்டது. ஆனா இங்க கோரப்படுகிறது பாத்துங்க, அவன் உண்மையா இருக்கும் பொழுது. அதான் அடுத்த வாரம் படிப்போம்.
விழுகை விழுந்தவனும் எழுந்திருந்தான், விழுந்தாலும் எழுந்திருந்தான் என்கிற தலைப்புல படிப்போம். விழுந்தாலும் எழுந்திருந்தான் என்கிற தலைப்புல படிப்போம். ஆனா இன்னைக்கு படிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம் இல்லாதவர்கள் மத்தியில விசுவாசமாயிருந்தவன். விசுவாச துரோகம் எங்கே காணப்படுகிறான், அதனால எந்த பாதிப்பும் அடையாதவன். அவன் பார்க்கிறான், தனக்கு முன்பாக விற்கிறவங்க செல்வமா இருக்காங்க, செழிப்பா இருக்காங்க, உயர்வாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கவர்ச்சினால இழுக்கப்படாதவன். ஒன்றான மெய் தேவனே எனக்கு அனுதினம் சாட்சியமா இருந்தவனை கூப்பிட்டு ஆண்டவர் வச்சிருக்க சோதனை இருக்கு பாருங்க. சாதாரண சோதனை எனக்கு அருமையான பிள்ளைகளை, ஈசாக்கை பலியிடுவதை காட்டிலும் கொடூரமான சோதனை, கடினமையான சோதனை ஆபிரகாம் முதலாவது சந்தித்தார். அதை லகுவாக ஏற்றுக்கொண்டார். அவன் மனசு என்ன இருந்தது அப்படின்னு சொன்னார், தேவன் சொல்லுகிறதை நான் செய்ய வேண்டும், தேவன் சொல்லுகிறதை தேவனும். இந்த விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்தியதுனால அவன் யாரா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறான். அவன் விழுந்ததுனால மீண்டும் சோதனை. அதை நம்ம அடுத்த வாரத்தை படிப்போம். இன்னைக்கு அவனுடைய சோதனை நம்ம பார்த்துடக்கூடாது. இப்படிப்பட்ட சோதனை நமக்கு முன்பாக இருக்கும், கடுமையானது. என் உறவுகளை விட வேண்டும், என் மாமியாரை விட வேண்டும், என் மருமகளை விட வேண்டும், என் பிள்ளைகளை விட வேண்டும், என் பெற்றோர்களை விட வேண்டும், எல்லாம் என் சொத்தை விட வேண்டும், இந்த உலகத்தினுடைய சகல ஆஸ்தி ஆசபாசம் பதவி பெருமை எல்லாத்தையும் விட வேண்டும். Am I ready to do it? அப்படி செய்கிறவர்கள் தேவன் தம்முடைய ஊழியத்துக்கு என்று தேர்ந்தெடுப்பார். எந்தவித சந்தேகமும் இல்லை. உலகத்தோடு ஓடிக்கொண்டே ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஊழியம் தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஆகையாலே ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார், அவனுக்கு போதை செய்கிறார், அவனை பக்குவப்படுத்துகிறார், அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். இவன் நிற்பா அப்படின்னு சொல்லி அவனை அறிந்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களையும் உரிமைகளையும் எல்லாவற்றையும் அவனுக்கு போதித்து பிரமாணங்களை அவன் கையில கொடுத்து நீ போ. என்ன ஒரு விசுவாசம் இல்லைங்களா? நமக்கு சின்ன காரியத்தை கூட விட முடியாது, சிலர் இதை எடுத்துட்டு they make sometimes take foolish decision. அதை எடுத்துறாதீங்க. நான் இப்ப ஆபிரகாமத்தை வச்சு பேசுகிறேன். நிறைய இது எல்லாத்தையும் விட்டு சொல்லிட்டு ஒருத்தர் செஞ்சாரா கண்டினியூ பண்ணி சொல்லி இன்ஜினியர் 50,000 சம்பளம் அதை விட்டுட்டு போய் சாஞ்சி எட்டி தூக்க போனேன்னாரு. அப்படி இது அப்படி அல்ல. ஆபிரகாம் அங்கிருந்து புறப்படும் பொழுது தன்னுடைய செல்வம், பெரிய செல்வம் தானாதான் புறப்பட்டு வந்தான், தரித்திரனாலாம் புறப்பட்டு வரல. அவன் வீடை விட்டுட்டான், உறவு விட்டுட்டான், அவன் வைத்து இந்த ஆட்டு மந்த எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் வந்தான். அதான் அவன் செல்வத்தை எல்லாம் கூட்டிட்டு தான் வந்தான். விட்டு விட வேண்டியது எல்லாத்தையும் விட்டுட்டான். தேவனுக்கு தடையா, தேவனோடு உறவாடுவதற்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டான். அதுக்கு அவன் தரித்திரனா வந்துட்டான்னு நினைச்சிடாதீங்க. அவன் திரளான ஜனக்கூட்டத்தோடும் திரளான செல்வத்தோடும் தான் புறப்பட்டு வந்தான். அவன் அப்படிதான் ஆசீர்வாதமா இருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் செல்வங்கள்லாம் பெருகியது. அதனால இந்த கேட்டோட உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற வேலையை விட்டு தரித்திரர் ஆகிறாதீங்க. ஞானமா செயல்பட வேண்டும். சரி, ஆனா ஒன்று காலம் இருக்கிறது, எல்லாவற்றையும் விட வேண்டும், உலகத்தை முழுமையாய் விட வேண்டும். Don't love your job. இந்த வேலையினுடைய வருமானம் என்னை காப்பாற்றுகிறது என்று நினைத்து விடாதீர்கள். அந்த வேலை இல்லாமல் போய்விடும். தேவனை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. அதான் ஆபிரகாமிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம். தேவன் என்ன சொல்கிறார் செய்வேன் என்கிற முடிவுக்கு வாங்க. அவர் வழியை கண்டுகொள்வதற்காக எனக்கு முன்பாக வைக்கிற சோதனைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் பாருங்க, பாக்கியமானதாய் பாருங்க. ஆபிரகாம் அப்படி பார்த்தான். அவன் தேவனோடு கூட நடப்பதற்கு தீர்மானித்தான். Patriarchs and Prophets பக்கம் 126. ஆபிரகாமின் கேள்விக்கு இடமற்ற கீழ்ப்படிதலானது, நல்லா கேட்டு, கேள்விக்கு இடமில்லாத கீழ்ப்படிதலானது வேதாகமம் முழுவதிலும் காணப்படக்கூடிய விசுவாசத்தின் மிக முக்கியமான சான்றுகளில் ஒன்றாகும். ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, இதே மாதிரியான கீழ்ப்படிதலை வெளிப்படுத்திய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானது ஆபிரகாமுடையதாக காணப்படுகிறது. அவனுக்கு விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது. தெய்வீக வாக்குறுதியை நம்பி அதன் நிறைவேற்றுவதற்கான குறைந்தபட்ச வெளிப்படையான உத்தரவாதம் இல்லாமல், என்ன பாத்தீங்களா, வாக்குறுதியை நம்பிட்டான், ஆனா வெளிப்படையா எந்த உத்தரவாதமும் இல்லை, குறைந்தபட்ச உத்தரவாதம் கூட இல்லை. அவனுக்கு புறப்பட்டு போன அந்த காரியத்தை பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் வீட்டையும் உறவுகளையும் சொந்த நிலத்தையும் கைவிட்டு மேலும் தேவன் வழிநடத்துவதை பின்பற்ற எங்கே என்பது அவனுக்கு தெரியாது. முன்னோக்கி சென்றான். மேலும் தேவன் வழி நடத்துவதை பின்பற்ற முன்னோக்கி சென்ன எங்கன்னு தெரியாது. கொஞ்சம் உத்தரவாதம் கூட இல்லை. நீ அங்க போப்பா, இப்படி இருக்கும், நான் இப்படி செய்வேன், அந்த நிலம் இப்படி, ஒரு உத்தரவாதம் புறப்பட்டான். எந்த கேள்வியும் கேட்கிறாங்க. என் விசுவாசம் அப்படி பக்குவப்பட்டு வருதா?
ஆண்டவருடைய அழைப்பு இடத்துல வரும்போது இந்த உலகத்தை விட்டு உலகத்தின் செல்வத்தை விட்டுட்டு உலகத்தின் ஆசபாசத்தை விட்டு நான் போயிருக்கிறேன். அவன் எதன் மேலையும் நட்பு வைக்கலங்க. நண்பர்களா இருந்தாலும் அவங்கதானே அவங்களை சார்ந்து இருக்கலங்க. அவன் குடும்பத்தை அவன் சார்ந்து இருக்கலங்க. அங்கிருந்த நிலையான சொத்துக்களை அவன் சார்ந்து இருக்கலங்க. அவன் தேவனை மாத்திரமே சார்ந்திருந்தான். தேவனை மாத்திரமே சார்ந்திருந்தான். அதனாலதான் அதெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு எந்த கேள்வி கேட்காம விடுவதற்கு ஆயத்தமாயிட்டான். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை அந்த சார்ந்து இருக்கிற அனுபவத்துக்குள் என்ன கொண்டு வர்றதுக்குதான் சின்ன சோதனை ஆண்டு வச்சு அவரே முழுமையாய் சார்ந்து இருக்கிறதுக்கா ஆபிரகாமை போல மாற்றுவதற்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பிரயாசப்படுகிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிட கூடாது. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். சரி, ஒரு அருமையான ஒரு விசுவாசத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். ஏன் விசுவாசம் அப்படி பக்குவப்படணும்? இதை நம்ம படித்ததுனாலதான் நான் வீட்டை திரும்ப முடிவுக்கு வருவோம். என்ன எனக்கு தோன்ற காரணம் இதுதான். நம்ம இதை வச்சுக்கிட்டே இருந்தா பெறவே முடியும், இதுதான் ஆயிரும். காலம் இருக்கும் போதே நம்ம கடத்திடலாமே, இதை வச்சு என்ன செய்ய போறோம்? பிள்ளைகள் எனக்கு ஐ பிலீவ் God is going to come very 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 quickly. அதனால இந்த உலகத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறணுங்களா? இதெல்லாம் வச்சுக்கிட்டே நம்ம இருக்கணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆண்டவர் அதுக்குரிய வழிகளை உண்டாக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்கிற மனசுக்குள்ள நம்ம வரணும். நம்ம பக்குவப்படுத்த சொல்றேன், நான் பிரசங்கிக்கிறேன். அந்த நிலை வரும்போது நான் இருப்பேனா? அதான் கேள்வி. அதுதான் கேள்வி. மரண படுக்கையில் இருக்கும்போது மரணத்தை ஏற்றுக்கொள்கிற மனசு எனக்கு இருக்குமா? அதான் கொஸ்டின். நான் பேசிக்கிறேன், பிறருக்கு போதிக்கிறேன், நான் இருப்பேனா? அதை பக்குவப்படுத்துறதுக்காண்டு ஒரு சிறு சிறு சோதனை வைக்கும் பொழுது அதை ரசிக்கணும், அதை அனுபவிக்கணும். தேவனோடு சார்ந்திருந்து தேவன் நம்மளை வழிநடத்துவதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்த ஆபிரகாமை போல அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். அவருடைய அழைப்பு மிக வாக்கியமானதாக இருக்கும். எந்த உலக காரியத்தை நம்ம விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருப்போம். எஸ்டி பைபிள் கமெண்ட்ரி வால்யூம் 1 பக்கம் 1094. ஆபிரகாமின் சோதனை ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மிக கடுமையான சோதனையாகும். அவன் அதன் கீழ் தோல்வியடைந்திருந்தால் அவன் ஒருபோதும் விசுவாசிகளின் தகப்பனாக பதிவு செய்யப்பட்டிருக்க மாட்டான். அவன் தேவனுடைய கட்டளையில் இருந்து விலகி இருந்தால் கேள்வி கேட்காத நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதலுக்கான ஒரு உத்வேகம் ஊட்டும் உதாரணத்தை உலகம் இழந்து இருக்கும். என்னை பார்க்கும்போது என் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பார்க்க முடியுமா? அவன் அன்னைக்கு சொன்னவனே கேட்டுட்டு வந்ததுனால எனக்கு விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கிறான். இன்னைக்கு நானும் அப்படிப்பட்ட முடிவுக்குள்ள வரணுங்கிற ஒரு உற்சாகம் எனக்கு வருவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஆபிரகாமினுடைய சரித்திரத்தை படிப்பதும் அந்த ஞானத்தை பெருக்கிக் கொள்வதும் பிரயோஜனமற்றது. ஆனால் அதன் வாழ்க்கையின் அங்கமாய் மாறுவதற்கு அந்த வார்த்தை இடத்தில் கிரகிக்கப்படும் பொழுது ஓ மரணமும் எனக்கு சமாதானமாக, எந்த உறவையும் இழப்பதற்கு நான் ஆயத்தமாக இருப்பேன், எந்த பதவியும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருப்பேன், எந்த வேலையும் என்னிடத்திலிருந்து பிடுங்கப்படும் பொழுது கிறிஸ்து எனக்கு திட்டம் வைத்திருக்கார் என்று சொல்ல ஒரு சமாதானமாக இருப்பேன். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக வேதாகமத்தில் பதியப்பட்டிருக்கிறார். வாசிக்கிறேன். ஆபிரகாமின் சோதனை ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மிக கடுமையான சோதனை ஆகும். அவன் அதன் கீழ் தோல்வி அடைந்திருந்தால் அவன் ஒருபோதும் விசுவாசிகளின் தகப்பனாக பதிவு செய்யப்பட்டிருக்க மாட்டான். அவன் தேவனுடைய கட்டளையில் இருந்து விலகி இருந்தான். கேள்வி கேட்காத நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதலுக்கான ஒரு உத்வேகம் மூட்டும் உதாரணத்தை உலகம் இழந்திருக்கான். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் சொன்ன ஒரே ஒரு காரணம் தான், இந்த விசுவாசத்துக்குள்ள நான் கடந்து வர வேண்டும். தேவன் சொல்லுகிறதை செய்வே என்கிற விசுவாசத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். உலகத்தின் எதையும் இழப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, நீர் சொல்லும் நான் செய்வேன் என்கிற விசுவாசத்துக்குள்ளாக கடந்து வரணும். And that is the faith of Abraham. அதுதான் ஆபிரகாமினுடைய விசுவாசம். ஆகையினாலே அவன் விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறார். அவன் மாத்திரமான அவனை பின்தொடர அவனுக்கு முன்பாக அநேக இப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருந்தார்கள். நம்ம இவரை குறித்து படித்தோம், ஏனோக்கு குறித்து. இதே விசுவாசம் அவனிடத்திலும் காணப்பட்டதை பார்த்தோம். நோவா, இதே விசுவாசம் நோவா இடத்துல காணப்பட்டதை பார்த்தோம். பேரையை கெட்டதுக்கு தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் விட்டுட்டான். அவன் பதவியில்லை, கலங்கவில்லை, தன்னுடைய உணர்ந்தவர்கள் மரித்து போகும் பொழுது. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே விசுவாசத்தில் இருந்தால் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கிறிஸ்தவம் என்பது என் விருப்பத்தின்படி பரலோகத்துக்கு போவதல்ல, என் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி பரலோகத்துக்கு போவது என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக் கூடாது. கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் பக்கம் 155.
இந்த ஒரு குறிப்பு தான் நான் வாசித்து முடித்து விடுகிறேன். இந்த சோதனையை குறித்து நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். ஃபுல்லா சோதனை தான். ஆபிரகாம்ல அந்த சோதனை நமக்கும் இருக்கிறது. நம்ம நினைச்சோம் ஆபிரகாம் எவ்வளவு பக்குவப்பட்டு தேவனுடைய ஊழியத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான். சோதனைகளுக்கு எதிராக பரலோகத்தின் பக்கம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று ஒருபோதும் சுயத்தில் அல்லது உணர்வில் உறுதியான நம்பிக்கை வைக்க முடியாது. ஐ எம் சேவ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க இடமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு மேல இருந்துருங்க அப்படி வந்துருங்க. சோதனை கண்டிப்பா உண்டு. சோதனை இல்லைன்னு சொன்னா நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை. தாய் விட்டுட்டாரோ நம்ம தெரியல. யோசிச்சு பார்த்து, சோதனை கண்டிப்பாய் உண்டு. அது சிந்தையில வரலாம், அது முன்பாக பிற மனிதர்கள் மூலமா வரலாம், சூழ்நிலைகள் மூலமா வரலாம். கண்டிப்பாய் உண்டு. எந்த நிலையிலையும் நான் ரைட் ஆயிட்டேன், நான் சரியாயிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள வந்துடாதீங்க. எப்போ வேணாலும் சோதிக்க. நான் சொன்ன ஆண்டவர் நின்று விசாரிப்பார். ஒருவேளை அது அடுத்த வாரம் பாடத்துல படிக்கலாம். ஆயத்தமா இருக்க முடியுமா எனக்கு தெரியல. ஆபிரகாமும் ஒரு பாவம் செஞ்சிருவான். கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் 10, 12, 15 ஆண்டுகள் கழித்து அதை சோதித்து பார்ப்பார். அதனால எந்த இடத்துலயும் நான் சரிங்கிற, நான் நிலை நிற்கிறேன், நான் நின்று விட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம செஞ்சிட கூடாது, வந்து விட கூடாது. சரிங்களா? ஆண்டவர் நின்று விசாரிப்பார். உடனே அடிக்க மாட்டார். அது நின்று சின்ன சின்னதா கொடுத்து அந்த தப்பை உணர்வதற்கு பிரயாசப்படுவார். நான் உணராத பொழுது ஓங்கி ஒரு அடி, பெரிய அடியாக, அது தேவன் கைவிடப்பட்ட அடியாக சில நேரம் மாறிவிடும். சாத்தான் மாறி கொண்டு போய்விடுவார். சோதனைகளுக்கு எதிராக பரலோகத்தின் பக்கம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று ஒருபோதும் சுயத்தில் அல்லது உணர்வில் உறுதியான நம்பிக்கை வைக்க முடியாது. இரட்சகரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்களுடைய மனமாற்றம் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் அவர்கள் காப்பாற்றப்பட்டு விட்டதாக சொல்லவோ அல்லது உணரவோ ஒருபோதும் கற்பிக்க கூடாது. அப்படிலாம் டீச் பண்ணாதீங்க. யூ ஆர் சேவ்ட் அப்படிலாம் டீச் பண்ணவே முடியாது. பிகாஸ் சோதனை எப்போ வேணாலும் இருக்கும். ஆண்டவர் எப்ப வேணாலும் சோதித்து அறிவார், புடமிடுவார். அதனால நான் இத்தனை தேதி பரலோகத்துக்கு ரெடிங்க அப்படி இல்ல. புடம் ஏசியா சொல்லுவான் தெரியுமா, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். அவன் அதுக்காக கெட்டவார்த்தையா பேசிக்கிட்டு இருந்தா, சாபமா பேசிக்கிட்டு தான் அர்த்தமா இல்லை. அவன் எப்பொழுதோ இதுல நான் சோதிக்கப்படுவேன் என்பதை அறிந்திருந்தான். அதை எதிர்பார்த்து காத்திருந்தான். அவனுக்கு அழைப்பு வரும்போது அதை வெளிப்படுத்துகிறான். பலவீனத்தை சொல்ற ஆண்டவரே நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். இது தவறாக வழி நடத்துகிறது. அதாவது நம்ம சேஃப் கார்டு, பரலோகத்துக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்க தூண்டுகிறது. தவறாக வழி நடத்துகிற ஒரு காரியம். விசுவாசத்தை போற்றுவதற்கு ஒவ்வொருவரும் கற்பிக்கப்பட வேண்டும். விசுவாசத்தை போற்றுவதற்கு ஒவ்வொருவரும் கற்பிக்கப்பட வேண்டும். நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தை போற்றுவதற்கு ஒவ்வொருவரும் கற்பிக்கப்பட வேண்டும். அதுதான். அதுக்காக கீழ்ப்படியா போறதில்ல. ஒவ்வொரு சோதனையும் கிரியை வெளிப்படுத்துவதற்கு விசுவாசமும் நம்பிக்கையும் தான். இயேசுதான் வரணும், எனக்கு அவர்தான் உதவியாளர், அவர்தான் எனக்கு பாதுகாப்பு, அவருக்கு சார்ந்து இருக்கிறது அனுபவம். என்ன ஆபிரகாம் விசுவாசத்தை மேற்கொண்டது போல, ஆபிரகாம் சோதனையை மேற்கொண்டது போல என்னை மேற்கொள்ள செய்யும். ஆனால் நம்மை கிறிஸ்துவுக்கு கொடுத்து அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்று அறிந்திருந்தால் நாம் சோதனைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவரை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார். அதற்காக சோதனைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. சோதனை கண்டிப்பாய் உண்டு. ஆபிரகாமை சோதித்தது போல நம்மையும் சோதிப்பார், புடமிடுவார். தேவனை சார்ந்து இருக்க கற்றுக்கொள்வதற்காக அவை செய்யப்படுகிறது. நான் சிறு அனுபவத்தை சாத்தானு காட்டினார், அவன் என்னை வாழ்கொண்டு போவார். நான் தேவனை சார்ந்து இருக்க தீர்மானித்தால் அவனை அரவணைத்துக் கொள்வார். சோதனை நிச்சயமாய் நமக்கு உண்டு. தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறது, அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிட்டவர்களாய் விளங்குவார்கள். தானியேல் 12:10 சோதனையை சகித்துக் கொள்பவன் மட்டுமே ஜீவ கிரீடத்தை பெற முடியும். சர்ச் வால்யூம் 4 பக்கம் 521. சுய மறுப்பு என்பது தீவிர உணர்ச்சி ஆனது வெற்றியை நாடும் போது ஆவி ஆளுவதாகும். இந்த பாவத்துல விழுகிறதுக்கு காரணமே சுயம்தான். சுயத்தை வெறுக்கணும் அப்படின்னா என்ன? இந்த ஒரு குறிப்பை நம்ம வாசித்து செய்தியை நிறைவுக்குள்ளாக கொண்டு வருவோம். சுய மறுப்பு என்றால் என்ன?
சுய மறுப்பு என்பது தீவிர உணர்ச்சியானது வெற்றியை நாடும் பொழுது ஆவி ஆடுவதாம். ஆசை ஒரு பவுல், நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், தீமை செய்யறேன், அப்படியே அந்த தீமை என்ன ஆளுகைக்கு வரும்போது ஆவி ஆள வேண்டும், பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் ஆள வேண்டும், தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துறது ஆள வேண்டும். கண்டனம் மற்றும் தவறான வார்த்தைகளை பேசுவதற்கான தூண்டுதலை எதிர்ப்பதாகும். நல்ல கவனமா கேட்டுக்கிட்டேன், எல்லாத்துக்கும் விளக்கம் உங்களுக்கு விரும்பல. மந்தமான குழந்தைகளுடன் அவருடைய நடத்தை சோகமானது மற்றும் சோதனையானது பொறுமையாக இருப்பது. சிலருடைய அதை பார்க்கும் பொழுது எரிச்சல் வந்துடக்கூடாது, பலவீனமா இருப்பாங்க, அதுல நம்ம எரிச்சல் பட்டு விடக்கூடாது. பொறுமையாக இருப்பது. மற்றவர்கள் தோல்வி அடையும் போது கடமை செய்ய இருப்பது. நிறைய பேர் விழுந்து போனாலும் நம்ம கடமையை சரியா செஞ்சோம்னா சுய விருப்புடையவர்களா எங்கெல்லாம் மற்றும் எப்பொழுது எல்லாம் உங்களால் முடியுமோ கைத்தட்டு நோக்கத்திற்காக நல்ல பிரசனம், ஒரு ஞான பிரசனம் அது கேட்கறது இல்ல. அப்படி யாராவது சொல்றாங்க அவங்க தப்பு இல்லை, அவங்க உண்மையில பாராட்டுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கிற வார்த்தையை ரசித்து விடாதீர்கள், கொஞ்சம் அனுகூலம் காட்டி விடாதீர்கள். யூ வில் லாஸ்ட். கைத்தட்ட நோக்கத்திற்காக அல்ல, கொள்கைக்காக அல்ல, மாறாக அசைக்க முடியாத விசுவாசத்துடன் செய்ய வேண்டிய ஒரு வேலையை உங்களுக்கு வழங்கிய எஜமானரின் நலனுக்காக. சுய மறுப்புனா அவர் மாத்திரம்தான். This is my principle. No, not your principle. என்னுடைய கொள்கை அல்ல, என் விருப்பம் அல்ல. அந்த எஜமானரின் விருப்பத்திற்காக செய்தால் நான் சுய மறுப்பு உடையவனாக இருப்பேன். உங்களையே நீங்கள் புகழும் போது, புகழ முடியும் போது, உங்களையே நீங்கள் புகழ முடியும், உங்க செயலை பார்க்கும் பொழுது அருமையா செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்க தூண்டும் போது அமைதியாக இருக்க வேண்டும். மற்ற உதடுகள் உங்களை புகழ்வது, நீங்க அமைதலாக இருக்க வேண்டும். மற்றவங்க சொல்லு, see how great I am, what a beautiful thing, நான் என்ன அழகா செஞ்சிருக்கேன் பாருங்க, அதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை. நான் எடுத்து ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லி நம்ம புகழ்ந்துட்டே இருப்போம். நீங்க அமைதியா இருங்க, மற்றவங்க புகழ்வாங்க. நீங்க சேவை செய்து உங்களை மகிழ்விக்க விருப்பமானது வழிநடத்தும் மற்றவர்களுக்கு நல்லது செய்வது சுய மறுப்பு ஆகும். இன்னொன்னு சொல்றேன், நீங்கள் சேவை செய்து உங்களை மகிழ்விக்க விருப்பமானது வழிநடத்தும் மற்றவர்களுக்கு நல்லது செய்வது சுய மறுப்பாகும். உங்கள் சக மனிதர்கள் உங்கள் முயற்சிகளை ஒருபோதும் பாராட்டவோ அல்லது அவர்களுக்காக உங்களுடைய புகழ்ச்சியை கொடுக்கவோ முடியாது என்றாலும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். எவனும் பாராட்டல, நான் சொல்ல நோ ரெகக்னிஷன், no recognition, but you should do your work. அவன் பாராட்டல, அவன் புகழல, ஆனா உங்க வேலையை நீங்க செய்யணுமா? கவனமாக தேடி நீங்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியம் உங்களுடன் ஒரு உறுதியான கொள்கையாக மாறிவிட்டதா என்று பாருங்கள். Are you firm with the truth? This is the சோதனை எல்லாம் எதுக்குதாங்க? சுயத்தை மறுத்து அறிந்து கொண்ட உபதேசத்துல உறுதியா இருக்கீங்கன்னு பார்த்துக்கிடுங்க. நீங்கள் ஜெபத்தின் மறைவை விட்டு, அதான் கவனம் கேட்டீங்க. நிறைய பிரேயர் நம்ம ஜெபம் இல்ல, ஜெபம் தப்பு தப்பா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க ஜெபத்தின் மறைவை விட்டு வெளியேறும் போது கிறிஸ்துவை உங்களுடன் அழைத்து செல்கிறீர்களா? Do you have Christ in you? இல்ல சும்மா கடற்கடை ஜெபம் பண்ணிட்டு உங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துருக்கீங்களா? உங்கள் மதம் உங்கள் உதடுகளின் வாசலில் காவலுக்கு நிற்கிறதா? உங்கள் சொந்த குடும்பத்திற்கு வெளியே உள்ள மற்றவர்கள் மீது அனுதாபத்திலும் அன்பிலும் உங்கள் இதயம் இழுக்கப்படுகிறதா? உங்கள் ஒளி மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படி தேவ சத்தியத்தை பற்றிய தெளிவான புரிதலை நீங்கள் விடாமுயற்சியுடன் தேடுகிறீர்களா? இந்த கேள்விகளுக்கு நீங்களே உங்கள் சொந்த ஆத்மாவுக்கு பதிலளித்துக் கொள்ளலாம். உங்கள் பேச்சு கிருபையோடும் உங்கள் நடத்தை கிறிஸ்துவின் உயர்வையும் காட்ட வேண்டும். ஆபிரகாம் அதை செய்தார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஆபிரகாம் அதை செய்தார். புலமிடப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் விலை மதிப்பு அந்ததியிலே தேவகுமாரன் தோன்றும்படியாய் செய்தார். அவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் இன்று நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் அந்த ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, சோதனை ஆபிரகாமுக்கு பாரமாக இருக்கவில்லை. சோதனை ஆபிரகாமுக்கு பாரமாக இருக்கவில்லை. உங்களுக்கும் எனக்கும் அது பாரமாக இல்லாதபடி தேவனை சார்ந்து இருப்பதற்கு ஏதுவான ஒரு மனநிலையை உண்டாக்கி இந்த சோதனையை ரசித்து தேவனோடு உறவாடுகிற அனுபவத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் உண்டாக நாம் பிரயாசப்படுவோம். ஆபிரகாம் விசுவாசம் இல்லாத மத்தியில் விசுவாசமாக இருந்தவன், விசுவாச துரோகத்தினால சேதமடையாது இருந்தவன்,
எந்தவித துன்மார்க்கத்தினுடைய சக்தியும் அவனை இழுக்கவில்லை. அவையெல்லாம் வீணானதாய் காணப்பட்டது. ஒன்றானமை தேவனை அறிவதற்கு அவன் தீர்மானித்திருந்தார். அந்த ஆபிரகாமை கடுமையான சோதனையினால் அனுசரித்தான். அவன் உறவுகளை விட வேண்டும், அவனுடைய தேசத்தை விட வேண்டும், அவன் கட்டியிருந்த மாளிகையை விட வேண்டும். அவனிடத்தில் இருக்கிற பெரும் பகுதியான சொத்தை விட்டுச்சு அவன் கொஞ்சம் புறப்பட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த கேள்வியும் கேட்கல. என்று சொன்னான். அவன் சிறிய சிறிய சோதனையாலே பக்கப்பட்டிருந்தான். ஆண்டவன் இவனை தகுதிப்படுத்துவதற்காக அழைத்தார். மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய, உலகத்திற்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்க ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். இன்னைக்கு உங்களை என்னை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட செயலில் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்க. எனக்கு அனுபவங்கள் பிள்ளைகளே, காலம் கடைசி. யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, அனைவரை நான் பார்க்கிறேன். ஒருவேளை எல்லாருக்கும் தெரியிருக்காங்க. நம்ம பொதுவா எல்லோரும் கூட இருந்து முதலாவது இருந்து படித்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு மிக தெளிவாய் தெரியும், காலம் கடைசி என்று. ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு நான் பக்குவப்படுத்திக் கொள்ளவிட்டால் அந்த நாட்கள் வரும் பொழுது நீங்கள் நான் விழுந்து விடுவோம். ஆபிரகாமுடைய விசுவாசம் எனக்கு ஒரு எழுச்சி உண்டாக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் போல நான் மாற வேண்டும். அவருடைய விசுவாசத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். தேவன் எனக்கு முன்பாக வைக்கிற சோதனை எல்லாம் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் இதிலிருந்து மீட்பதற்காக வைத்திருக்கிறார், இதுல எனக்கு இப்படி உதவி செய்கிறது, எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஆபிரகாமை போல ஓடுவோம். தேவன் ஊழியத்தை நிறைவேற்றும்படி அவருடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் நானும் அதில் பங்கு பெறுவோம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வாஷிங்டன்ல இருக்கீங்களா? இருக்கேன்பா. ஒரு ஜெபம் பண்ணலாமா? பண்றேன். ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தால் நலமாக. முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. ஆண்டவரே, ஆபிரகாமை போல நாங்கள் இந்த உலகத்தின் சோதனைகளை ஜெயிக்கவும், விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருக்கவும், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உங்களுடைய தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இருந்து ஆண்டவரை தமிழாக்கம் செய்யப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்பியாசிக்கத்தக்கதான கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ கேட்டோம் என்றல்ல ஆண்டவரே, இவைகளை உட்கொண்டு அதன்படி நடக்க உதவிச்சல் வேண்டுமாய். சோதனையை சகிக்கத்தக்கதாகும், எதை குறித்தும் கேள்வி கேட்காதபடி நீ சொல்லும் பொழுது அவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தக்கதான மனப்பக்குவத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல நாங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக கடந்து வரும் பொழுது ஆண்டவரே, அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் எங்களிடத்தில் இருக்குமா என்ற சந்தேகத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு ஆபிரகாமை போல ஆண்டவரே மைமைப்படுத்த உதவி செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, செய்தியை கொடுத்த சகோதரர் ஜேக்கருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை இன்னும் அதிகமாக போதிக்கவும், அதை பொறுமையோடு கேட்கிற மனப்பக்குவத்தை அநேகருக்கு தந்து இதன் மூலமாக அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்க உதவி செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓய்வு நாள் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தும், உடைய வார்த்தையினால் திருப்தியாக்கும், உடைய வார்த்தைகள் மாத்திரமே நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கோம். எங்கள் சுயம் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். உடைய வருகை வெகு சமயமாயிருக்கிறதை உணர்ந்து உடைய வருகைக்கு அடுத்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கு சோதனைகளை எல்லாம் வெற்றியாக மேற்கொள்ள எங்களை முழுவதுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க உதவி செய்ய ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. Sostram.